அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் தொடர்ந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கின் 79வது அரங்கு இங்கு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்துடன் தொடங்குகிறது. அதனை இசைக்க வருகிறார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடங்குகிறேன். நன்றி நன்றி. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன், தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன் பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கிறான் கல்வியை கண்கிறான் ஒழுக்கத்தை உயிர் என்றார். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. மிக அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்தை பாடி நம்மை மகிழ்வித்த கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 41 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் திருக்குறள் தொண்டினை ஆற்றுவதோடு அறிவியல் தொண்டினையும் ஆற்றி வருகின்றது. அறிவியலை மக்கள் மத்தியில் பரவலாக்குவதில் எப்படி திருவள்ளுவரின் திருக்குறளை மக்கள் மத்தியில் பரவலாக்குகிறோமோ அதுபோல் அறிவியலையும் பாமர மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேணவாவில் விளைந்ததுதான் அறிவியல் பூங்கா இதழ். இதுவரை 70 இதழ்கள் வெளிவந்துள்ளன. 71வது இதழும் வரப்போகிறது. ஒரு மகிழ்வான செய்தி, இந்த மாதம் 13ஆம் தேதி அதாவது த ஹிந்து தமிழ் திசையில மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருவள்ளுவர் இருக்கை, அதாவது தமிழ்நாடு ஓப்பனிங் ஹவுஸ்ல நம்ம திருவள்ளுவர் இருக்கை தொடங்கி இருக்கோம்ல,
அதன் சார்பா வெளியிட்ட நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்த திறனாய்வு வந்திருக்குது. பல அன்பர்கள் அதை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இப்பொழுது நான் போட்ட த ஹிந்து தமிழ் திசையில நம்ம ரிவ்யூ வந்திருக்குது. பட் ரிவ்யூனா அவங்க வந்தது அப்படிங்கிறத வச்சு போட்டிருக்காங்க. ஐ திங்க் முழுமையா பின்னால நமக்கு முழு ரிவ்யூ வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த தகவலை சொல்லிக்கிறேன். நம்ம பொதுவாக திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு. அந்த மந்திரத்தையும் நாம் சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெடிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் தொடர்ந்து நிகழும் திருக்குறள் ஆய்வரங்கின் 79ஆம் அமர்வு இங்கே தொடங்கியுள்ளது. இந்த அமர்வின் சிறப்பு விருந்தினர் சென்னை கிறித்துவ கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றி முத்திரை பதித்த வித்தகர். அவர்தான் பேராசிரியர் முனைவர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே. நான் மைக்கேல் ஃபாரடே என்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் பேராசிரியர் என்று நான் வானொலியில் இருக்கும்போது அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். அப்ப சொல்வாரு, சார் நான் சயின்ஸ் இல்லை சார், நான் தமிழ் அப்படின்பார். ஆனா அவருடைய பெயர் மைக்கேல் ஃபாரடே. என்ன அருமையான பெயர் அவங்க தந்தையார் வச்சிருக்காங்க பாருங்க. அவருக்கு என்ன தெரியும், தன்னுடைய மகன் தமிழில் மட்டுமல்ல அறிவியலும் வல்லவனாக விளங்குவான் என்று எண்ணி இருக்கிறார் போதும். அது மட்டுமல்ல, அவர் நாடறிந்த நல்ல தமிழறிஞர் நமது மைக்கேல் ஃபாரடே ஐயா அவர்கள். அவர்களை பற்றி பின்னர் பேராசிரியர் வாசுகி கண்ணப்ப, பேராசிரியர் திலகவதி அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். அன்பர்களே, நம்ம இந்த நிகழ்வுல அதாவது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல 2021 நம்ம திருவள்ளுவர் இருக்கையை தொடங்கிவிட்டோம். அது மட்டுமல்ல, பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அதன் மூலம் 50க்கும் மேற்பட்ட திருக்குறள் அமைப்புகளை இதோடு நாம் இணைத்திருக்கிறோம். இன்னும் இணைக்க வேண்டியது பல இருக்கிறது. இது தமிழ்நாடு பெங்களூர். அப்படி பெங்களூர் திருக்குறள் அமைப்பு பேசுனதுதான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஒரு நாள் பன்னாட்டு திருக்குறள் மாநாடு அவங்க நடத்துறாங்க. அதற்கு வித்திட்டது பன்னாட்டு திருக்குறள் இணையம் நிகழ்ச்சி. இந்த இணைய நிகழ்ச்சி தான். அதுல வந்த SD குமார் அவர்கள், அதாவது அரசியலில் உள்ளவர். ஆனால் அவர் ஒரு திருக்குறள் அமைப்புக்கு அங்க தலைவராயிருந்து நம்மிடம் பேசிய போது நம்மிடமிருந்து முகிழ்த்த கருதான் 7வது திருக்குறள் மாநாடு என்று அவர் அறிவித்திருக்கிறார். அது ஜூலை மாதம் 5ஆம் தேதி பெங்களூரில் நிகழ்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் சென்னை கிறித்தவ கல்லூரியின் தமிழ்துறையின் மேலாள் தலைவர் பேராசிரியர் முனைவர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அன்பர்களே, உங்களுக்கு இன்னொரு தகவல். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் 2021 என கருதுகிறேன் அப்பொழுது நிகழ்த்திய ஒரு முதியோர்களுக்கான அறிவு கலைஞர் விருது போட்டியில் பல பரிசுகளை பெற்றவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். எனக்கு அதுல பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு நாள் என்னை அழைத்து, ஐயா எங்க வீட்டுல நிறைய கப்பல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் கேடையங்களா, இதை என் பேரன் பேத்திலாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதை விட என்ன மகிழ்ச்சி நமக்கு வேணும்? அதனால அப்படிப்பட்டவர் அவர் பேராசிரியராக மட்டுமல்ல, அந்த போட்டி மனப்பான்மையுடன் அதாவது முதியோர்களுக்கான போட்டிகள் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் போட்டி நடத்தணும். அந்த போட்டியில பல பரிசுகளை வென்றவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர்களை வருக வருக என அனைவரின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வுடைய ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் ஆஸ்திரேலிய மெல்பர்ன்ல உள்ள தொல்காப்பிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர்
முனைவர் நடேசன் சுந்தரனார் இணைந்திருக்கின்றார்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலரும் ஆவார். நம் பன்னாட்டு திருக்குறள் இணையத்தின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வித்தாக வேறாக விளங்குவர் பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பல நிகழ்வுகளில் நமக்கு பல பன்னாட்டு அறிஞர்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் சுவிட்சர்லாந்தில், அதாவது நம்ம இந்த திருக்குறளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள்ல நம்ம 10 அயல்நாட்டு தமிழறிஞர்களை ஈடுபடுத்தியிருக்கோம். இந்த 10 பேரையும் கொண்டு வந்த பொறுப்பு நமது திலகவதி அவர்களுக்குத்தான் உண்டு. அதனாலே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தஞ்சாவூரிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் முனைவர் டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள். அவர்கள் கணிதவியல் வல்லுநர். அமராவதி புதூர்ல உள்ள ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய முதல்வராக பல ஆண்டுகள் பணியாற்றி முத்திரை பதித்த வித்தகர். அறிவியல் பூங்காவில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை எழுதி வருகிறார். அதுவும் அவருடைய உயிரின் உன்னத விழா. அவர் வெறும் அறிவியல் அறிஞர் மட்டுமல்ல, நல்ல கவிஞரும் கூட. வருகிற 30ஆம் தேதி, இந்த மாசம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா? வியாழன் வரும்னு நினைக்கிறேன். 23, 25 வியாழன் அல்லது 30 அடுத்த செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி. அதுல அவர்கள் உறவை வளர்க்கும் உலக உலா, அதுல அமெரிக்க பயணம் பற்றி கண்டதும் கற்றதும் அருமையான ஒரு பிரசன்டேஷன் பண்ண போறாங்க. அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஹைதராபாத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் கேள்வியின் நாயகர் முனைவர் திருமதி கோபாலன் அவர்கள். அவர் அறிவியல் பூங்காவின் இணை ஆசிரியர். அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள் மதுரையிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவர் ஒரு அணுக்க தொண்டர், அற்புதமான அன்பர். அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஹைதராபாத்திலிருந்து புவியியல் விஞ்ஞானி சுந்தரராஜ் ஃபார்மர் சீனியர் சயின்டிஸ்ட், அவரு சுந்தரராஜு அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முதலிலேயே அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்தை பாடினார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அவர்களோட பாடலோடு தான் நம் நிகழ்ச்சியை எப்பொழுதும் தொடங்குவது மரபு. ஆக இப்படி அன்பர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கேள்வி எழலாம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இத்தனை பேர் போட்டு ஒருத்தரும் வரவில்லையே என்கிற ஒரு எண்ணம் எழும். உண்மைதான். அதாவது நாம் விடாப்புடியாக எந்த நாள் நடத்தாலும் சரி நிகழ்ச்சி நடத்தியே தீர்வோங்கிற குறிக்கோளோடு இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பல வேலைகள். அந்த வேலைகளை எனக்கு இன்னைக்கு மீட்டிங் அங்க இருப்பாங்க, அதனால தள்ளி போட முடியுமா? முடியாது. We will continue. Men may come, men may go, but the program will be forever என்று சொல்வார்கள் அல்லவா? அது போல அர்ஜுனா கண்ணனை காணும், சங்கை பிடி, சாரதியாக அவர் உடனே காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆகையினாலே நாம் யார் வருகிறார்களோ, ஆனால் அவர்களுடைய முறையாக பதிவாளர் அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். வரவேற்புரையை வையாபுரி அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த துறையை சார்ந்த அன்பர் ரங்கநாதன் அவர்கள் நன்றி நவிக்கிறார்கள் என்றெல்லாம் போட்டு அவர்களை அழைக்கிறோம். இது நல்ல வாய்ப்பு, அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இது அவர்களுடைய பொறுப்பு. நாம போய் நினைவுபடுத்தலாம் முடியாது இல்ல, நம்ம கணக்கு சொல்லலாம், அவ்வளவுதான். அதாவது இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பேரறிஞர்கள் பங்கேற்கும் போது அது பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமை. அது மட்டுமல்ல, இந்த தகவல் எல்லோரையும் சென்று சேருகிறது. உலக நாடுகள் அனைத்துக்கும் போகிறது. யூடியூப்ல யார் வேணாலும் பார்க்கலாம். ஆகையினால நிச்சயமா வருவார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களையும் பதிவாளர் தலைமையேற்று உரை நிகழ்த்துகின்ற பதிவாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்களையும் வரவேற்புரை வழங்க வேண்டும். நம் வரவேற்புரை சொல்லிட்டோம். அதனால நாம் முதல்ல சொல்லலாம், அர்ஜுனா கண்ணனை காணோம் தான், சங்கைப்படி சாரதியாக தான். அதனால நம்ம அதுக்காக காத்திருக்க மாட்டோம். வையாபுரி அவர்களையும் வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று நன்றி நவில இருக்கின்ற ரங்கநாதன் அவர்களும் சரி, அவர்களையும் வரவேற்கிறோம். அறிமுக உரை, அதுவும் பன்னாட்டு திருக்குறள் இணையம் திருவள்ளுவர் இருக்கை பற்றி
பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள் நமக்கு பின்னர் சொல்லுவார்கள். அதற்கு முன்னதாக நாம் 41 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அவருக்குமா நாமும் புதுப்பித்துக் கொள்வோம் நமது சிந்தனையை என்று சொல்லி அந்த காணொளி காட்சியை வழங்குமாறு வேண்டுகிறேன். கருணாநிதி அவர்களே, பாருங்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திரமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி
அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார் பூவராக ரத்னசபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BAS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தரச் சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயமுத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி எஸ். ரினோ ஜான் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வரலாற்று பின்னணி கொண்ட வண்ணத் தனிமங்கள் கோபால், தாமிரம், நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட 50 விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அருமை, மிக அருமையாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் திருக்குறள் பணியையும் சமூக தொண்டினையும் அறிவியல் பூங்கா பற்றிய தகவல்களையும் காணொளி காட்சியாக வழங்கிய கருணாநிதி அவர்களுக்கு, அவரும் மதுரையிலிருந்து வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். அன்பர்களே, இன்றைய நிகழ்வுல இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய தகவல்களையும், அதே நேரத்தில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கையை கடந்த 6 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட இதுவரை 79வது அரங்கம் இது. அப்ப 78 அரங்குகள் நிகழ்ந்திருக்கிறது. பன்னாட்டு திருக்குறள் நிகழ்வை 3 நிகழ்ச்சிகள் நாம் நிகழ்த்தி இருக்கின்றோம். அதாவது திருக்குறள் யார் அது இடையில பேசுறது? யாரு? எங்கேயோ ஒரு ஆகையினால ஒரு அன்பு வேண்டுகோள், வேற ஒண்ணு இல்ல, நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. திருக்குறளில் நீடித்த வளர்ச்சிகள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 தான் இப்ப த ஹிந்து தமிழ்ல வந்திருக்கு. பார்ட் 2 நம்ம வெளியிட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருக்குறளில் மானுட மேம்பாட்டு சிந்தனைகள், அந்த பன்னாட்டு கருத்தரங்கமும் நடத்தியிருக்கோம். 3 கருத்தரங்குகள் நடத்தியிருக்கோம். பன்னாட்டு திருக்குறள் இணையம் ஆரம்பிச்சிருக்கோம். இது பற்றிய பல தகவல்களை நமது, அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின்
தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இணை செயலருமான பேராசிரியர் முனைவர் க திலகவதி அவர்கள் விளக்கி சொல்வார்கள். அவர்கள் நற்றமிழ் நாவரசி. பாருங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். நான் இப்பொழுது பெங்களூர் ஜோசப் பல்கலைக்கழகத்திலிருந்து இணைந்திருக்கிறேன். மிக சிறப்பாக இங்கே செப்டம்பர் 5க்குரிய மாநாட்டு வேலைகள் மிக சிறப்பாக. செப்டம்பர் 5 இல்ல, ஜூலை 5. ஜூலை 5. மன்னிக்கவங்க. அதனால இன்றைக்கு வந்து அவங்க கிட்ட சொன்னேன், ஐயா அவருடைய இன்னைக்கு இந்த தலைப்புல பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப அகமகிழ்ச்சி அடைந்தார்கள். அதோட இல்ல, இதே தலைப்புல ஜோசப் மைக்கேல் ஃபாரடே ஒரு கட்டுரையும் உடனடியாக அனுப்பணும்னு சொல்லி குமார் ஐயா சொன்னாங்க. அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக அருமையான ஒரு தலைப்பு. சங்க இலக்கியத்தில் உரையாடல் பற்றி நம்மளுடைய நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழக ஐயாவுக்கு தெரியும். அவங்களுடைய அமிர்த கௌரி அவங்க வந்து அது தொடர்பா PhD பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு நினைவு. அதனால இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால ஐயா அவர்களுக்கு மோசஸ் மைக்கேல் ஃபாரடே ஐயா பேராசிரியர் ஐயா அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ஐயா அவர்கள் எங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு பலமுறை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பேராசிரியர் அண்ணாதுரை ஐயா அவருடைய மிக நெருங்கிய நண்பர். பல்வேறு கல்வி குழுக்களில் பாடத்திட்ட குழுக்களில் அவர்கள் மிக சிறப்பாக பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்னா அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் தமிழ்துறை தலைவர் என்பது எவ்வளவு ஒரு பெரிய புகழுடைய ஒரு அதுவும் அறிவார்ந்த ஒரு பேராசிரியர் ஐயா அவர்கள். பல்வேறு கருத்தரங்குகள், மாநாடுகள் இவற்றையெல்லாம் அவர்கள் காலத்தில் மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். முனைவர்பட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பல்வேறு மாணவர்களுக்கு அவர்கள் தேர்வு நெறியாளராக இருந்து அந்த வாய்மொழி தேர்வை நடத்தி கொடுக்கக்கூடிய பெருமையுடையவர்கள். பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர். பல்வேறு விருதுகளை பெற்ற பெருமை. அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக நீண்டதொரு அவர் பேசுவதற்கான வாய்ப்பை தர வேண்டும். அதாவது இவங்களை பத்தி சொல்வதற்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பேராசிரியர். அதனால இவருடைய புகழை விரிக்கின் பெருகும் தொகுப்பின் எஞ்சும் என்று சொல்லி ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வருகை தந்தது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்வை தருகிறது. உங்களை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அன்போடு நாங்கள் வரவேற்பதோடு, இப்பொழுது ஐயா அவர்கள் எனக்கு இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அரசு திருவள்ளுவர் இருக்கை நிறுவியிருக்கிறது. அரசு அல்லாமல் ஒரு சங்கம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அதாவது நாம் வழிகாட்டும் முன் வாழ்ந்து காட்டுவோம் என்று ஐயா அடிக்கடி சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நெறியில் திருவள்ளுவர் இருக்கையை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில், அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், நான் பாதி நீ பாதி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வகையில் அந்த இருக்கையை நிறுவியிருக்கிறோம். அதனுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சான்றிதழ் பட்டயம் இதன் மூலமாக பாடத்திட்டத்தை தண்ணி குடிச்சிங்க, தொண்டை இதாயிடுது, பரவாயில்ல. அதாவது இது ஷேரிங், அதாவது 5 தமிழ்நாடு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் 7 லட்சம், தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலை 8 லட்சம், 15 லட்சத்தை முதலீடு செய்து திருக்குறளை சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் தொடங்கியிருக்கோம். அது வந்து 2 மொழிகளிலுமே செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதுக்கு வயசு வரம்லாம் கிடையாது. படிக்கிறதுக்கு 5 வயசு குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் யார் வேணுமானாலும், இது வந்து வாழ்வியல் கல்வி. அதனால இதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரணும். அது சீக்கிரத்துல உலகம் முழுவதும் இந்த அறநெறி கல்வி, இது வந்து சம்பாதிக்கிறதுக்குரிய கல்வி அல்ல, வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அறநெறி கல்வியாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். இது ஒரு செய்தி. பன்னாட்டு இணையம் என்ன செய்கிறது என்று சொன்னால், திருக்குறள் அதன் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கருத்தரங்கம் நடத்தினது, நம்மளுடைய நீதியரசர் அவர்கள் வருகை தந்து அந்த நூலை வெளியிட்டது, இதெல்லாம் அதாவது பேசுறது காத்துல போயிடும், எழுத்துதான் நிற்கும். அதனால அந்த மாநாடை உலக அறிஞர்கள், பேராசிரியர்களை கொண்டு ஐயா அவர்கள் அதை வரவேற்பதில் சொன்னார்கள். அப்படி நாங்கள் நடத்தி அதை நூலாக்கம் செய்திருக்கிறோம். அதே போல அங்க இருக்கக்கூடிய நூலகத்தில் நம்மளுடைய டாக்டர் சேயன் ஐயா அவர்கள் நூலகத்தை கொடுத்து அந்த புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அங்க வருகை தந்து அங்கே பார்வையிடலாம். ஏன்னா ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் என்ன ஆசை என்று சொன்னால், திருவள்ளுவருக்காக, திருக்குறளுக்காக ஒரு பன்னாட்டு நூலகம் தொடங்கப்பட வேண்டும். அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய வரவர்கள் எல்லாம் அதை பார்வையிட வேண்டும் என்ற ஒரு திட்டமும் வைத்திருக்கிறோம். இந்த இணையத்தின் மூலமாக என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு, அயல் மாநிலம், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகள்,
திருக்குறள் சங்கங்கள், அந்த யாரெல்லாம் இந்த பணி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தொடர்ந்து அது தொடர்பான மாநாடுகள், கருத்தரங்குகள் நடத்த வேண்டும். அந்த அமைப்புகளை சிறப்பு செய்ய வேண்டும். அந்த அமைப்புகளுக்குரிய அங்கீகாரம், அதாவது அங்கங்க அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யறாங்க என்பது அது இந்த இணையத்தின் மூலமாக நாங்கள் அவர்களை வெளி உலகத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது மூத்த அமைப்பாக இருக்கக்கூடிய தென்காசி திருவள்ளுவர் கழகம் இன்றைக்கு 100 நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கத்தை முதலாவதாக ஐயா அவர்கள் பேச வைத்த பெருமையுடைய பன்னாட்டு திருக்குறள் இணையம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நிறைய நாங்கள் பணிகள் அது தொடர்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த கலிமாமணி டாக்டர் சேயும் ஐயா அவர்களுக்கும் வருகின்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நற்றமிழ் நாவரசி பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள் பெங்களூரில் இருந்து அங்கு மாநாட்டு மலருக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். கட்டுரைகள் எல்லாம் திருத்திக் கொண்டிருக்கிறார். அங்கு இருந்தாலும் நான் இதை பற்றி சொல்லுவேன் என்ற ஆர்வத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி இன்னும் ஒரு சில வரிகள். எனக்கு என்னன்னா, எனக்கு சென்னை கிறித்தவ கல்லூரி சொன்ன உடனே எனக்கு பெருமகிழ்ச்சி இருக்கும். ஏன் தெரியுமா? நான் எழுதிய முதல் நூல் சென்னை கிறித்தவ கல்லூரியில பாடநூலாக வைக்கப்பட்டது. மோசஸ் ஐயா அவர்களுக்கும் தெரியும். தாலாட்ட மறந்த தமிழ் கவிஞன். அப்போ வந்து அந்த கிருஷ்ணசாமின்னு இருந்தாரு பேராசிரியர். அவரு தான் அதை இது பண்ணார். அதுக்கு அப்புறம் இளமையின் குரலை விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல பாடமா வச்சாங்க. 2வது புத்தகம் 85ல. திரும்ப புலமை புறாவை ஆசாஞா தலைமையில கீவாஜா வெளியிட்டார். அந்த மேடையிலேயே பேராசிரியர் கிருஷ்ணசாமி, அப்ப ஒரு துறை தலைவர், அவர் மேடையில வந்து ஒரு காப்பியை வாங்கிட்டு மேடையிலேயே அனௌன்ஸ் பண்றாரு, இந்த புத்தகத்தை, இவருடைய சேயோனுடைய 3வது புத்தகத்தை நாங்கள் மீண்டும் இங்க சென்னை கிறித்தவ கல்லூரியில பாடநூலாக வைப்போம் என்று. ஆக என்னுடைய நூலுக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்த ஒரு கல்லூரி சென்னை கிறித்தவ கல்லூரி. அதுக்கப்புறம் எனக்கு இதனுடைய விளைவுதான் என்னவோ, சென்னை கிறித்தவ கல்லூரியில படித்து தமிழ் அகில இந்திய அளவிலேயே IAS தேர்வில் முதல் மதிப்பெண், முதல் ரேங்க் தகுதியை பெற்ற ஒரிசா மாநிலத்தின் மேனாள் ஆளுநர், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், பெருந்தலைவர் காமராஜரால் பாராட்டப்பட்டவர் MM ராஜேந்திரன் அவர்களுடைய புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டது மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கம். அந்த பெருமையும், ஏனென்றால் அந்த புத்தகத்துல அவர் ஆங்கிலத்துல மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜை பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். அந்த கிறிஸ்டின் காலத்துல எப்படி டிசிப்ளின் இருக்கும் அந்த காலத்துல. அவரே 86 இயர்ஸ் வரை வாழ்ந்த, 88 இயர்ஸ் வரை வாழ்ந்தவர், 88 வயது வரை. அவர் பியூசி அப்புறம் டிகிரி அங்க படிக்கும் போது அந்த கல்லூரி எப்படி இருந்தது, அதனுடைய விடுதி மாணவர்கள் இதெல்லாம் நான் படித்தேன் அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக. ஆனால் அவர் அதை பற்றி அவ்வளவு ஸ்லாகித்து எழுதியிருப்பார். யார்? MM ராஜேந்திரன் அவர்கள். அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு மிக அருமையா நாங்க கொண்டு வந்திருக்கோம். மனம் நிறைந்த மக்கள் சேவை என்று அன்இன்டரப்டட் சர்வீஸ் என்ற ஆங்கில நூலை நம் தலைப்பு, தமிழ் தலைப்பு பாருங்க, மனம் நிறைந்த மக்கள் சேவைன்னு கொண்டு வந்தோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு தானே IAS பணி அப்படின்னு நினைக்கிறோம், அப்படின்னு அவங்க பணி செய்யறவங்க நினைக்கணும். அதுதான், அதுக்காகத்தான் அப்படி போட்டோம். மனம் நிறைந்த மக்கள் சேவை. மக்கள் சேவை தான் சிவில் சர்வீசஸா இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வேணவா. ஆக அத்தகைய பெருமைமிகு கல்லூரியில தமிழ் பேராசிரியராக, தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கிறார். அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்து அங்க பேச வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிஞர், தமிழ் அறிஞர். அதுவும் எனக்கு என்ன, அவருக்கு என்ன தலைப்புன்னு சொன்ன உடனே திருக்குறளில் உரையாடல். அதுவும் இதுவரை சொல்லப்படல. நன்றாக இருக்கிறது என்று சொன்னோம். வாருங்கள் ஐயா, இப்பொழுது பேராசிரியர் முனைவர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் திருக்குறளில் உரையாடல் உத்தி என்கிற தலைப்பில் பேசி மகிழ்வார்கள். வாருங்கள், உங்கள் உரையை தொடங்குங்கள். உங்க வாய்ஸ் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் போட்டனே வரேன், இந்த வரேன், ஒரே ஒரு செகண்ட்.
அன்மியூட் பண்ணேன், அன்மியூட் ஆகல. இந்த வர இப்ப அன்மியூட் பண்ணுங்க. இப்ப வருதுங்களா ஐயா? வருது 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 வருது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, நீங்க பேசலாம், தொடரலாம். அன்புக்குரிய அறிஞர் பெருமக்களே, ஆன்ற தமிழ் புலவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 71ஆவதா 71 79வது திருக்குறள் ஆய்வரங்கத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய முன்னிலையில் என்னுடைய திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அரிய பெரிய வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மூதறிஞர் என்று சொல்லலாம். அவர் வயதால் மூத்தவருங்கிறத விட தன்னுடைய செயலால் முதிர்ந்த ஒரு பேரறிஞராக, எண்ணற்றோரை ஊக்குவிக்கிற ஒரு தமிழ் சார்ந்தோராக திகழ்கிற கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களே, அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் பலர் குழுமி இருக்கிற இந்த அவை முன் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பா நன்றி சொல்லலாம். அவர்கள் சில மாதங்களாகவே என்னிடத்துல இது பற்றி நீங்கள் ஒரு நாள் வந்து பேச வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்குதான் அது வாய்த்தது. அதுல தேனீக்கு சுறுசுறுப்பையும் எறும்புக்கு அணிவகுப்பையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய சேயோன் ஐயா அவர்கள் அகவை என்பதே இல்லை, அவருக்கு ஒரு வரையறை இல்லை, ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பெருமகன். இதுல என்னன்னா, உலகத்துல உழைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருக்காக உழைக்கிறாங்கன்னா, தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக உழைப்பார்கள். ஆனால் நம்முடைய கலைமாமணி ஐயா அவர்கள் பிறருக்காக, தமிழுக்காக, திருக்குறளுக்காக தன்னலம் துறந்து எப்படியாவது தமிழ் தழைக்க வேண்டும், தமிழர் உயர வேண்டும், தமிழருடைய திருமறையான பொதுமறையான திருக்குறளின் புகழ் எங்கெங்கும் ஓங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உழைப்பவர்கள். உழைப்பது பெரிதல்ல, யாருக்காக உழைக்கிறீர்கள், என்ன நோக்கத்தோடு உழைக்கிறீர்கள், அதுதான் உங்களை சான்றோரா இல்ல சாமானியரா என்பதை முடிவு கொடுக்கும். ஆக அந்த வகையில தான் ஐயா அவர்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு. நான் வானொலியிலே சான்றோர் சிந்தனை என்று நினைக்கிறேன். அந்த காலத்துல அருள்வாக்குன்னு சொல்லுவாங்களா நான் தெரியல. அந்த காலத்துல தொடர்ந்து கடந்த போன ஆண்டு கூட பேசினேன். தொடர்ந்து வாய்ப்புகள் தந்தார்கள். முதலிலே வாய்ப்பு தந்தவர்கள் ஐயா அவர்கள் தான். வாய்ப்பு தருவது மட்டுமல்ல, அப்போது இளம் விரிவுரையாளனாக இருந்த என்னிடத்துல இந்த அருள்வாக்கு அல்லது சான்றோர் சிந்தனை என்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த நோக்க என்ன, அது போக்கஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே தெரியாமல் பலர் பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் தான் அதனுடைய அந்த கான்செப்ட், அந்த நோக்கத்தை உணர்ந்து பேசுகிறீர்கள் என்று சொல்லி என்னை ஊக்குவிப்பார்கள். இன்றைக்கு அந்த உரைகளை எல்லாம் தொகுத்து நான் வெளியிடுவதற்கு தயாரித்து கொண்டிருக்கிறேன். அதுல நீங்க தான் அணிந்துரை வழங்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டேன். இன்னொரு தகவல் ஆரம்பத்திலேயே நான் தலைப்புக்கு போறதுக்கு முன்னால, சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்துறையில என்னுடைய ஆசான் பேராசிரியர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தான் அவருடைய நூலை பாடமாக வைத்ததாக சொன்னார்கள். ஆனால் ஒருவேளை அவர் மறந்து விட்டார் நினைக்கிறேன். நான் துறை தலைவராக இருந்த போதும் அவருடைய வேறு ஒரு நூலை, அது இப்ப பேர் சரியா எனக்கு உடனே நினைவுக்கு வரல. பணத்தை உழுத மகான். ஐயா, பணத்தை உழுத மகான் இல்ல அது இல்ல, வேற ஒரு புலமைப்புறா அங்க முன்னையும் வச்சிருந்தாங்க. இன்னொரு அழகுன்னு வரும் அந்த நூலை, அதையும் நான் பாடமாக வைத்திருக்கிறோம். அதற்காக நீங்க நன்றி சொன்னீர்கள். பல முறை நான் துறை தலைவராக இருந்த போது அவர்கள் தமிழ் பேரவையிலும் எங்களுடைய விடுதிகளில் உள்ள தமிழ் மன்றங்களிலும் அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனான். அது மட்டுமல்ல, திருவள்ளுவருடைய இல்லத்தில் நடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பொறுப்பில் இருந்த போது மயிலை திருவள்ளுவர் கோயிலிலே நடந்த விழாவிலேயும் திருக்குறளும் விவிலியமும் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். அப்படி ஒரு நீண்ட தொடர்போடு அமைந்த இந்த அமைப்போடு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் நம்ம திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு இந்த தலைப்பில் உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு தமிழ் அடையாளம், ஒரு அறிவு அடையாளமாக திகழ்கிற அம்மையார்
முனைவர் திலகவதி அவர்கள் என்னை பற்றி சொன்ன வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதோட அவங்க அந்த பெங்களூர் திருக்குறள் மாநாட்டுக்கு போகலாமா என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். யாரையாவது கேட்கலாம், ஒருவேளை நேரம் வாய்க்குமா, எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை அந்த நாட்களிலே நடப்பதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தள்ளி போய்விட்டது. அப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த உரையை கட்டுரையாக்கி தர வேண்டும் என்று அவர்களாக கேட்டது சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல என்று சொல்வார்கள். அது மாதிரி அவர்களாக வந்து கேட்டது எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த உரை முடிந்த பிறகு அடுத்த ஓரிரு நாட்களில் எப்படியாவது உட்கார்ந்து இதை குறிப்புகளை வைத்து பேசுகிறேன். இதை ஒரு கட்டுரையாக ஆக்கி தருவதற்கு நிச்சயம் முயலுகிறேன். வாய்ப்பு இருக்குமானால் நேரடியாக அடிக்கடி பெங்களூர் செல்லுகிற நான் வேறு நிகழ்வுகளுக்காகவும் இந்த நிகழ்வுக்கும் செல்ல நான் முயற்சி செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அது மாதிரி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருப்பது, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்திருப்பது எனக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி தந்தாலும் இன்னொரு வகையில பதற்றமாகவும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய அறிஞர்கள் மத்தியில நான் என்ன பெரிய புதிய செய்திகளை சொல்லிவிடப் போகிறேன் என்றாலும் என்னுடைய உள்ளத்துல உருவான சில நல்ல செய்திகளை மட்டும் இந்த குறுகிய காலம் எனக்கு தரப்பட்டு இருக்கிற ஒரு 45 நிமிடம், அது குறுகிய காலமா நீங்க கேட்கலாம். இது மாதிரி ஒரு தலைப்புக்கு இது ரொம்ப குறுகிய காலம். அது மட்டும் அல்லாமல் நான் எங்களுடைய திருச்சபைகளில் குறைந்தது 1 மணி நேரம் சாதாரணமா பேசுற ஆளு, விவிலிய விளக்கம் சொல்லுகிறவன். நமக்கு குறுகிய காலம் தான் இருந்தாலும் குறிப்புகளில் இந்த நேரத்துக்குள் எத்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ நான் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றவற்றை கட்டுரையாக்கும் போது விரிவாகவே அதை எழுதி தர முயலுகிறேன். நான் தலைப்புக்கு போனா, உலகம், ஒரு அறிஞர் சொன்னாரு, நாம் தமிழால் திருக்குறளை அறிகிறோம், உலகம் திருக்குறளால் தமிழை அறிகிறது. நாம தமிழ் மூலமா திருக்குறளை தெரிஞ்சுக்கிறோம், தமிழர்களாகிய நாம். ஆனா இந்த உலகமே தமிழை தமிழர்களை தமிழ் பண்பாட்டை அறிய வேண்டும் என்றால் அதை திருக்குறள் மூலமாக தான் தெரிகிறது. அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவில் ஏல் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் அந்த மாணவர்களை சந்தித்த போது உடனே அவர்கள் கேட்டார்களா, நீங்கள் அந்த திருக்குறள் இருந்த எழுதப்பட்ட நாட்டிலிருந்து தானே வருகிறீர்கள், திருக்குறளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்பு எடுத்தார் என்று அந்த காலத்திலேயே அந்த படமெல்லாம் வந்தது. ஆக நமக்கு ஒரு அடையாளமாக இருப்பது தமிழர்களுக்கு திருக்குறள் தான். இன்னும் கவித்துவமாக சொல்ல வேண்டும் என்றால் உலகளாவிய நிலையில் தமிழர்களுக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருப்பது திருக்குறள் தான். மற்ற நூல்களெல்லாம் நம்மை சமயத்தாலோ கொள்கைகளாலோ பிரித்து நம்முடைய தனி அடையாளங்களாக இருக்கலாம். தமிழர்களாகிய நமக்கெல்லாம் இருக்கிற பொது அடையாளம் எது என்றால் அது திருக்குறள் தான். அந்த திருக்குறளை பல கோணங்களில் பார்க்கலாம். அது ஒரு சுரங்கம் மாதிரி. ஆனா அந்த சுரங்கத்தை வெட்டி வெட்டி எடுக்க 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 வைரங்கள் வந்து கொண்டே, அது ஒரு ஆழ்கடல். அதுல போய் மூழ்கி முக்குளிக்க முக்குளிக்க முத்துக்களை, கொற்கை முத்துக்களை, வலம்புரி சங்குகளை எல்லாம் எடுக்கலாம். ஆனால் அதை வெவ்வேறு கோணத்துல நாம் திருக்குறளை பார்க்கலாம். நான் கூட அடிக்கடி சொல்லுவது, இந்த மோனோலிசா ஓவியம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஓவியத்தை எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அது நம்மளை பார்த்தே சிரிக்கிற மாதிரி இருக்கும். திருவள்ளுவர் கூட எந்த திருக்குறளை நாம் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் நமக்கு புதிய கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை, புதிய போதனைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு கருவூலமாக அது திகழும். ஆனால் எனக்கு வாசுபா மாணிக்கம் அவர்கள் திருக்குறட்சுடர் நூலிலே சொன்ன கருத்தை நான் அடிக்கடி நினைப்பேன். அவர் என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினது நம்ம எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறதுக்காக இல்லை, நம்ம எல்லாம் புத்தகம் எழுதுறதுக்காக இல்லை, அதை பத்தி நம்ம எம்ஃபில் பிஹெச்டி வாங்கறதுக்கு அதுல இருந்து கருத்து எடுக்கிறதுக்காக இல்லை. அதனுடைய கருத்துக்கள் நாம் அதை நன்கு அறிந்து தெளிந்து அதை நம் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற்றி நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு நிற்பதற்கு தான் எழுதினது. வெறுமனே கற்பதற்கு மட்டுமல்ல, கற்பதற்கும் நிற்பதற்கும் எழுதப்பட்ட கருத்து. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உரையாடல் நம் வாழ்வின் ஒரு பகுதி. அந்த அன்றாடம் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற, உரையாடி கொள்ளுகிற அந்த ஒரு நம்முடைய வாழ்வின் அந்த அமைப்புக்கு திருக்குறள் நமக்கு என்ன போதனைகளை கொடுக்கிறது?
என்ன ஆலோசனைகளை சொல்லுகிறது? அதுதான் நான் இன்றைக்கு உங்களோடு எனக்கு தரப்பட்ட இந்த குறுகிய நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இங்க வழக்கமா திருக்குறளை திருக்குறளை சொல்வன்மை பற்றி, பேச்சாற்றல் பற்றி, சொற்கள் பேசுகிற முறை பற்றி எல்லாம் பல குறள்கள் சொல்லியிருக்கிறா, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதையெல்லாம் நாம் ஒரு தனி பேச்சாளர் அல்லது ஒரு 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 தனியா நாம ஒருவர் பேசுவதுல நாம் எப்படி அந்த சொல்லை சரியாக பயன்படுத்த வேண்டும், அல்லது சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு அறிவுரை சொன்னார் என்பதற்கு தான் நாம் இவைகளெல்லாம் உதாரணமாக சொல்லுகிறோம், அறிவுரைகளாக மேற்கோள்களாக காட்டுகிறோம். சான்றாக சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கு முடியும். இது ஒரு பேச்சாளருக்காக. தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்று இது எல்லாமே ஒரு தனி பேச்சாளருக்காகவும் தனியா நாம் சொற்களை பயன்படுத்துவதற்காகவும் வள்ளுவருடைய குரலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் பேசுறதில்ல, ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிற அந்த கருத்து பரிமாற்றம் இருக்கிறது அல்லவா, அந்த உரையாடலை நாம் எப்படி சிறப்பாக நாம் அதை கையாளுவது? How can we handle our human conversation? Dialogue, டயோ அப்படின்னால ரெண்டுன்னு அர்த்தம். டயல், டயா, ரெண்டு பேர் இல்லை, ரெண்டு பார்ட்டி, ரெண்டு பேர் இருக்கணும். அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த உரையாடலில் மொழியை, சொற்களை எப்படி நான் சிறப்பாக பயன்படுத்தலாம், அந்த உரையாடலை எப்படி சிறப்பாக செய்யலாம் என்பதற்கு வள்ளுவர் சொல்லுகிற கருத்துக்களை தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால சில குறிப்புகளாக வைக்க போகிறேன். இப்ப பாருங்க, உரையாடல் எடுத்துக்கிட்டா 4 வகையானத உரையாடல் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார். கான்வர்சேஷன் அல்லது டயலாக் என்றால் அது 4 விதமான உரையாடல் இருக்கான். ஆச்சரியமாக இருக்கிறது. முதல் உரையாடல் என்ன? உரையாடல்ல 4 வகை என்ன தெரியுங்களா? முதல் உரையாடல் தனக்குத்தானே உரையாடி கொள்வது. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறோம்ல, அததான் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். தனக்குள்ளே தானே எதிரும் புதிருமா நானே எனக்குள்ள ஒவ்வொரு, நம்ம வாழ்க்கையில போய் இந்த கார் வாங்கலாமா வேணாமா, இந்த வீடு கட்டலாமா கட்ட வேணாமா, நமக்குள்ளேயே ஒரு 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 பட்டிமன்றம் நடக்குது இல்லையா? அது தனக்குள் உரையாடல், இன்ட்ரா பர்சனல். சரி, மற்றவர்களோடு உரையாடுவது இருக்கிறது, எதிரில் இருக்கிறவரோடு அவரோடு பேசுறது, மற்றவரோடு உரையாடல் இன்டர் பர்சனல், ஒருத்தரும் இன்னொருத்தரும் பேசிக்கிற உரையாடல். 3வது ஒண்ணு இருக்கு, குழுவா உட்காந்து எல்லாருமா பேசுறது, குரூப் கம்யூனிகேஷன், குழு உரையாடல். 4வது ஒண்ணு இருக்கிறது, திரள் மக்களுக்கு பேசுவது, அவர்களோடு உரையாடுவது, மாஸ் கம்யூனிகேஷன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் திருக்குறளை இந்த நோக்கத்துல பார்த்தா, இந்த 4க்கும் அவர்கிட்ட குரல் கருத்துக்கள் சொல்றாரு. இப்போ நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு காமத்துப்பால்ல ஒரு தனி அதிகாரமே இருக்கு. வேடிக்கை என்னவென்றால், நெஞ்சோடு கிளத்தல்னு ஒரு அதிகாரம் சொல்றாரு, நெஞ்சோடு புலத்தல்னு ஒரு அதிகாரம் சொல்றாரு. மனசோடையே அந்த தலைவனோ தலைவியோ பேசுகிறார்கள், அந்த மனசோட போராடுகிறாள். நான் சொன்னேன் இல்லையா, மனசுக்குள்ளேயே எதிரும் புதிருமா பேசி பட்டிமன்றம் நடத்துறது நமக்குள்ளேயே. அது மாதிரி அந்த தலைவியோ தலைவனோ நடத்துறத நெஞ்சோடு புலத்தல், நெஞ்சோடு கிளத்தல், நெஞ்சோடு புலத்தல். இது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடு. உன் மனசோட நல்லா தெளிவாரு, உன் மனசோட பேசுறது. காதோடு தான் நான் பேசுவேன்னு ஒரு திரைப்பட பாடல் வரும். மனசோடு பேசுகிறேன், மைண்ட் டாக்னு சொல்றாங்கல்ல, அது கூட ஒரு உரையாடல் தான். அதை பற்றி வள்ளுவத்தில் நிறைய பொருட்பாக்களை அந்த அதிகாரங்களிலிருந்து எடுக்கலாம். மற்றவரோடு உரையாடல் என்று எடுத்தால், இந்த காதலர்கள் பேசி கொள்ளுவதெல்லாம் பலதும் தலைவன் தலைவியுடைய உரையாடலை குறளில் அமைத்திருப்பார். இப்போ ஒரு குறள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. தலைவன் சொல்றான், ரொம்ப கையை பசைஞ்சுக்கிட்டு வாய் தடுமாறி அப்படி தலைவிக்கிட்ட வர்றான். இப்ப நான் புறப்பட்டுறேன், போயிட்டு வந்துடுவேன், 1 மாசத்துல வந்துடுவேன், கார்காலம் தொடங்குறதுக்கு முன்னால வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ல வர்றதுக்கு முன்னாலேயே அவனுடைய உள்ள குறிப்பை உணர்ந்து விடுகிறாள் தலைவி. நீ மட்டும் என்கிட்ட நான் போறேன் போயிட்டு வந்துடுவேங்கிறத பத்தி பேசாது. போகல, போறதா இருந்தது, தள்ளி வச்சுட்டேன், போஸ்ட்போன் பண்ணிட்டேங்கிறதன்னா பேசு.
இல்லைன்னா நீ போயிட்டு வர்றேங்கிறத நீ போயிட்டு வர்ற வரைக்கும் யாரு உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட பேசு என்று சொல்லுகிறார். இது உரையாடல் தான். இந்த ஒரு உரையாடல். அவன் பேசும்னாலே இவள் சொல்ல அவன் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறான். இப்படி வருவதெல்லாம் அந்த காதலர்கள் உரையாடல். இன்னும் கூட ரொம்ப வேடிக்கையான, நமக்கெல்லாம் தெரியும், வழுத்தினாள் தும்மினேனாக அழித்தெழுதால் யாருள்ளி தும்மினேரன். தும்மனா, ஏன் தும்மன, யாரை நினைச்சு தும்மன, இதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உரையாடல். நிறைய இது மாதிரி காமத்துப்பால்ல இருவரிடையான, குறிப்பாக காதலரிடையான உரையாடல் பற்றி நிறைய குறட்பாக்கள் இருக்கின்றன. குழு உரையாடல். குழு உரையாடல்ங்கிறது குரூப் கம்யூனிகேஷன், ஒரு அவையில பேசுறது சொல்லலாம். அடுத்து வருகிற மக்கள் தொடர்பு, மாஸ் கம்யூனிகேஷனையும் இந்த ரெண்டும் சொல்லலாம். ஒரு அவையில் ஒருவன் எப்படி பேச வேண்டும், அது மற்றவர்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றியெல்லாம் வள்ளுவர் ஆழ்ந்து சிந்தித்து சொல்லுகிறார். புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். நல்ல அறிஞர்கள் கூடின அவையில நல்ல விஷயத்த, இப்ப உங்களை மாதிரி அறிஞர்களா இருக்கீங்க, நல்ல விஷயத்த நான் சொல்றேன், கேட்பவர்கள் மனத்தில் செல்லுகிறபடி சொல்ல வேண்டும். அப்படி சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, கற்ற அந்த அறிவில்லாதவர்கள் அல்லது உணர்வில்லாதவர்கள் இருக்கிற அவையில போய் வேண்டாத காரியங்களை பேசிக்கிட்டு இருக்காத என்று சொல்லுகிறார். குழு இடத்துல எப்படி பேச வேண்டும் இன்னும் நிறைய சொல்றாரு. ஒரு ஒரு பகை அகத்து சாவார் எளியர், அவையகத்து அஞ்சாதவர். அவையில எப்படி பேசணும்னு அஞ்சாம பேசிட்டீன்னா நீ பெரிய பகைவர்களை போர்க்களத்துல சந்திக்கிறத விட நீ பெரிய வீரன்னு சொல்ல. இந்த மாஸ் கம்யூனிகேஷன், குரூப் கம்யூனிகேஷன், இதுலயும் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் அந்த மக்களோடு உரையாடுகிற அந்த தன்மைகளை பற்றியெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆக இப்ப நாளுக்கு நான் உரையாடல் சொன்னேன். சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு திருக்குறளை பற்றி சொல்றேன். சங்க இலக்கியத்துல ஏராளமான பாடல்கள் உரையாடல் பாடல்கள் தான். என்னுடைய மேற்பார்வையின் கீழ் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக லயோலா கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருந்த பேராசிரியர் ராஜராஜன் அவர்கள் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு முனைவர் பட்டம் ஆய்வு மேற்கொண்டார். என்ன தலைப்புன்னா, தமிழர் உரையாடல் திறன். உரையாடல் கலைன்னா என்ன, அந்த உரையாடல் கலை இலக்கியத்துல எப்படி வெளிப்பட்டு இருக்கிறது என்று பெரும்பாலும் சங்க இலக்கியங்களையும் சங்க இலக்கிய கருத்துக்களை வைத்து நிறைய சொல்லியிருக்கார். சங்க இலக்கியத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் உரையாடல் பாடல் தான். குறிப்பா இந்த இப்போ புறநானூறுல பாருங்களேன், சிற்றில் நத்தூன் பற்றி என் மகன் யாண்டுலனோ என வினவுதிராயின் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்பீங்க. இப்ப என் பையன் எங்க இருக்கிறான்னு என்ன கேட்குறீங்களா? அவன் எங்க இருக்கிறான்னு சொல்றேன். அவன் ஈன்ற வயிறோ இதுவை தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. மக்கள்கிட்ட பேசுறா, அவன் எதிர இருக்கிறவங்க கிட்ட பேசுறான். அது மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னொரு பாருங்க, அதுவும் கலித்தொகையில சுடற்துடி கேளாய் தெருவில் இருந்தோம், அந்த 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 ஒரு பையன் வர்றது, அவன் தண்ணி கேட்டது, அவங்க அம்மா வர்றது, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க ஒரு உரையாடலை அவள் விவரிப்பதுதான். கலித்தொகையில அப்படி நிறைய பாடல்கள் ரெண்டு பேர் பேசுற மாதிரி, கூற்றும் மாற்றமும் என்று சொல்லுவார்கள். தலைவன் கூற்று, அதுக்கு அல்லது தலைவி மாற்றம், அல்லது தோழி கூற்று, தலைவி மாற்றம் என்று ஒரே பாட்டில பல உரையாடல்களாக சங்க இலக்கியத்துல பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஆனா அதுவும் கலித்தொகையில நிறைய இருக்கிறது. களி வெண்பாக்கள்லயே ஒரு வகையான வெண்பா உரள் களி என்று தொல்காப்பியர் சொல்கிறார். உரள் களி என்னால, உரள்னா உன்னோட ஒன்று உரழ்ந்து பார்க்கறதுன்னு சொல்லுவோம். இங்க அவர் சொல்றது ஒருவரோடொருவர் உரையாடி கொள்வது, ஒருவர் ஒன்று சொல்லுவது, இன்னொருத்தர் அதை மறுக்கிறது. இன்னும் கலித்தொகையில சொல்லுவோம், தலைவனின் பழித்து மொழிதல், பட மொழிதல். அவனை புகழ்ந்து சொல்றது, அவனை பழித்து சொல்றது. இப்படி இரண்டுமாக உரையாடலாக வருகிற செய்திகளை நாம் சங்க இலக்கியத்துல நிறைய பார்க்கிறோம். அதனுடைய அந்த சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிற திருக்குறளிலும் அந்த உரையாடல் போக்கை நாம் நிறைய பார்க்கலாம். அந்த கண்ணோட்டத்தில் நாம் அணுக வேண்டும். இப்ப நான் பொதுவா உரையாடலுடைய 4 வகைகள், அந்த 4 வகைகளுக்கும் வள்ளுவரிடத்துல இருக்கிற சான்றுகளை எல்லாம் சொன்னேன். இன்னும் நிறைய சொல்லலாம். அவை
இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அதுல எல்லாம் சொல்லும்போது இன்னொரு குறள் கூட நினைவு வருகிறது. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லல் தாம் தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். அதாவது இது மாதிரி பெரிய அறிஞர்கள் இருக்கிற அவையில பேசும்போது அவங்க முன்னால உனக்கு தெரிஞ்சத நல்லா அவங்களுக்கு மனம் கொள்ற மாதிரி சொல்லும். உன்னை விட அறிவாளி அங்க இருந்தாங்கன்னா, இப்ப இந்த அவையில என்னை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேசும்போது நான் கேட்கணும், நான் கேட்டு அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டை பத்தியும் நான் சொல்ல வேண்டும். நான் அந்த அந்த இதுவை நான் மற்ற கடைசியில அடுத்த உத்திகளை சொல்லும் போது நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நான் வள்ளுவருடைய உரையாடலில் அவர் சொல்லுகிற ஒரு 5 அல்லது 6 உத்தி முறைகளை நான் சொல்ல போகிறேன். உத்திகள் என்று சொல்வதை விட முறைகள் என்று கூட சொல்லலாம். முதலாவது, உரையாடல் என்பது எப்படி வரணும்? உரையாடலுடைய நோக்கம் எது? 2 பேர் பேசினாங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறான், அப்புறம் வாய் கலப்பு, 2 பேருடைய பேச்சு நல்லா ஒழுங்கா போய்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். 2 பேரும் வேண்டாது எதையாவது பேசினான்னு வச்சுங்க, வாய் கலப்பு கை கலப்பா மாறிடும். உறவை வளர்ப்பதற்காக நாம் உரையாட வேண்டுமே தவிர உறவை உடைப்பதற்காக, சண்டையை உருவாக்குவதற்காக பேசக்கூடாது உரையாடல். அதனால்தான் வள்ளுவர் சொல்றாரு, முதல் உரையாடல் எதற்கு என்றால் உறவை வளர்க்க உரையாடல். அதற்கு அவர் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார், உத்திகளை சொல்லி. ஒரு ஒரு நமக்கு எல்லாம் தெரிந்த குரல் தான். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், அதாவது சில பேர் பேசினால நல்லா ஒன்னா இருக்கிறவங்க உடனே. ஒரு அம்மாவை பத்தி என்கிட்ட சொன்னாங்க, இந்த அம்மா எங்க போனாலும் சண்டை முட்டி விட்டுருது. இந்த அம்மா பேசினாலே கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கேட்கறவங்கள்ட்ட சண்டை வந்துடும். நான் கேட்டேன், அந்த அம்மா பேரு என்னன்னு கேட்டேன். சமாதானம்னு பேர் வச்சிருக்கிறவங்க எங்க போனாலும் பேசினாங்கனாலே சண்டை வந்துடும். இப்படி சில பேருக்கு அப்படி ஒரு கலை, அமைதியா நட்பா இருக்கிறவங்கள கூட பிரிச்சு விட்டுருவாங்க. அது வள்ளுவருக்கு அப்படிப்பட்ட சில பேர் தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் சொல்றாரு, பகை சொல்லி கேளிர் பிரிப்பர், ஒன்றாக இருக்கிறவர்களை, உறவாக இருக்கிறவர்களை, இவங்க 2 பேர் இவங்கிட்ட அவனை பத்தி போட்டு கொடுத்து, அங்க அவங்ககிட்ட இவனை பத்தி போட்டு கொடுத்து பிரிச்சிருவாங்க. அது வேண்டாம்ப்பா, அது சரியான உரையாடல். உரையாடல் என்பது உறவை வளர்ப்பதற்கு அமையும். அது எப்படி பேசணுமா? சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். வள்ளுவருக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி நிறைய உண்டு. நம்ம வள்ளுவரின் பாடல்களின் நகைச்சுவைன்னு சரியாவே நான் ஒரு கட்டுரை எழுதலாம்னு இருக்கிறேன். ரொம்ப சுவையா பல விஷயங்கள் சொல்றேன். நகைச்சொல்லி பேசும்போது கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணுங்க. கலகலன்னு கலகலப்பா பேசணும். நகைச்சொல்லி நட்பாடல் அப்படி நகைச்சுவையா பேசி கலகலப்பா பேசி நட்பை வளர்க்கணும். நட்பாடல் தேற்றாதவர். நட்பு கொள்ளுவதை அறியாதவர்கள் தான் இது மாதிரி பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பேசி உறவுக்காரர்களை, நட்பர்களை கூட அவர்கள் பிரித்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ நான் சொல்ற தலைப்பும் ஒரு 2 குறளா சொல்றேன். இன்னொரு குறள் சொல்றாரு, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பேசும்போது ஜோக் அடிக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு பட்டிமன்றத்துல இருந்தேங்க. அதுல பல நேரத்துல நான் நடுவரா இருக்கும்போது பேச்சாளர்களை சொல்லுவேன், நகைச்சுவைன்னு சொல்லி நீங்க எதிர்கட்சிக்காரங்களை தாறுமாறா பேசி பகைச்சுவையை வளர்த்துறாதீங்க. நகைச்சுவைன்னு சொல்லி பகைச்சுவையை வளர்க்காதீங்கன்னு. ஒருத்தர் சொன்னாரு, எதிரில் ஒருத்தர் பேரு முருகு சரவணனோ முருகு சுந்தரமோ என்னமோ வந்தது. இந்த எதிர்க்கு, ஆனா அவர் ரொம்ப ஒல்லியா பாவமா இருப்பாரு, இப்போ வயசானவர். இப்ப அந்த எதிரில் இளம் பேச்சாளர், அவர் அப்பதான் கல்லூரி முடிச்சுட்டு வந்தவர். அவர் சொல்லிட்டாரு, நம்ம எதிர்கட்சி பேச்சாளர் பேர்ல தான் அழகு வச்சிருக்கிறாரு, ஆள் எப்படி இருக்கிறாரு நீங்களே பாத்துக்கோங்க. இப்படியா பட்டிமன்றத்துல பேசுவாங்க. உடனே நான் பட்டிமன்ற நடுவரா இருந்தேன். மேஜையை தட்டி, தம்பி அப்படி பேசுவது முறை அல்ல,
கருத்துக்கு கருத்து தான் மோதல் செய்யணுமே தவிர நீங்க தனிப்பட்ட அவர் சொல்லப்போனா அவர் உருவ கேலின்னு சொல்றாங்களே அது செய்திருக்கிறார். எவ்வளவு மனத்தை புண்படுத்துகிற ஒரு செயல் பாருங்க. நீ நகைச்சுவையா பேசுறன்னு நினைச்சுக்கிட்டு நிகழ்ச்சியா பேசாத அப்படின்னு வள்ளுவர் கண்டிக்கிறார். அதுக்கு மாறா பகையுள்ளும் பண்புல பாடறிவா பாடறிந்தார் மாட்டு. பகைவன் கிட்ட கூட நல்ல செயல் இருந்தா அதை நீ பாராட்டணும். அதுதான் நீ பண்பாளன். அதுதான் அறிஞர் என்ன சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னார். பகைவனிடத்துல இருக்கிற உயர்வை கூட நீ பாராட்டத்தக்கவனா இருக்க வேண்டுமே தவிர உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்தவரை பற்றி பேசும்போது நகைச்சுவைக்காக கூட மற்றவர்களை இகழ்ந்து பேசாதே என்று சொல்லுகிறார். ஆக உரையாடல் உறவை வளர்ப்பதாக இருக்க வேண்டுமே தவிர உறவை உழைப்பதாக இருக்கக்கூடாது என்பது அவர் சொல்லுகிற முதல் அறிவு. ரெண்டாவது கொஞ்சம் சிக்கல் தான். ஏன் சிக்கல்னு சொல்றேன்னா, சிக்கலை தீர்க்க உரையாடல். நம்ம உரையாடி சில சிக்கல்களை தீர்க்கணும். மனித வாழ்க்கையினால சிக்கல் இருக்கதானே செய்யும். ஹியூமன் கான்ஃபிளிக்ட், அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கதான் செய்யும். மனிதர்கள் கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, ஆசிரியர் மாணவரிடையே, மேலதிகாரி கீழ் பணியாளரிடையே ஒரு சிக்கல்கள் வரும், முரண்பாடுகள் வரும், மோதல்கள் வரும். அதை எப்படி நாம் சில நேரம் வெளிப்படையா சொல்லி தீர்க்கணும், சில நேரம் சொல்லாம தீர்க்கணும். நயமா சொல்லி தீர்க்க வேண்டிய நேரங்களும் உண்டு. இங்கே நான் முதல்ல சொன்ன அந்த குரட்பாவில தலைவி சொல்லிட்டான், போறேன்னு சொல்லிட்டான் அவன். இல்ல போற, நீ சொல்ல போற, போயிட்டு வந்துருவேன்னு சொல்ற, ஆனா அது வரைக்கும் இங்க தாங்காது. நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நான் இருந்தேன்னா அவங்ககிட்ட பேசிக்கோ, நீ போறதை பத்தி என்கிட்ட பேசாது. போகாம இருக்கிறத பத்தி பேசுறோம்னா பேசு. செல்லாமை உண்டே எனக்கு குறை, வாழ்வுரை. இந்த வகையில இது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துகிற அளவு தலைவி என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் தன் உள்ள கருத்தை வெளிப்படையாக சொல்லி அவனை எப்படியாவது அவன் செல்லுவதை தவிர்ப்பதற்கு, அவனை தூண்டுவதற்காக இதை சொல்லுகிறான். அதை அவன் நிச்சயமாக ஒருவேளை அதை தவிர்த்திருப்பான் என்று நாம் இது அந்த நாம் சொல்ல. ஒருவேளை இந்த அவையில நிறைய பெண்கள் இருக்கிறீர்கள், பல ஆண்டுகள் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்ட தாய்கிறீர்கள். உங்களை ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் நல்லா இருப்பதற்கும், நட்போடு இருப்பதற்கும், பிரியாம இருப்பதற்கும் அந்த மந்திர ரகசியம் ஆரம்பத்துல செய்யணையா குரல் மந்திரம் சொன்னார்ல, குடும்பத்துல தலையணை மந்திரம்னு சொல்லுவாங்க, அது வேற. இல்லறத்துல ஒரு ஒற்றுமைக்கான மந்திரம் தாயிடத்துலதான் இருக்கிறது. அதனாலதான் போலும் நான் அதை யோசித்து பார்க்கிறேன். அந்த குரலை பெண்ணை பற்றி சொல்லும் போதுதான், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விரால் பெண் என்று ஏன் சொன்னார். நான் ஒருவேளை ஆணாதிக்கவாதி என்று நீங்கள் என்னை நினைக்க அடையாளம் காட்ட மாட்டீர்கள் நினைக்கிறேன். நாம் பெண்களை போற்றுவோம். பெண் தன் சொல்லை காத்து, தகை சார்ந்து தன் சொல்ல காத்து, அனாவசியமா ஒரு வார்த்தையை கூட விடக்கூடாது. ஒரு வார்த்தை விட்டுட்டானே, அவன் அந்த வார்த்தை விட்டதுனாலதான் எனக்கு அந்த ஒரு வார்த்தையினால, ஒரு வார்த்தை தப்பா பேசினதுனால 20 வருஷம் 30 வருஷம் பகமையா இருந்தவங்க. அப்ப முகன பிள்ளை பார்க்காம, பிள்ளை முகத்தை அப்ப பார்க்காம 20-30 வருஷம் இருந்த நாட்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியும். எங்க குடும்பங்கள்லயே கூட நாங்க பார்த்திருக்கோம். எதனால? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சார். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, தீயிரார் சுட்டவன் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவன். உரையாடல அது மாதிரி வார்த்தை விடாதீங்க. ஆம்பளைங்க அப்படி கொஞ்சம் பேசிடுவாங்க, கொஞ்சம் பெண்கள் தாய்மாரு கனிவு மிக்கவர்கள் கொஞ்சம் அந்த சொல்ல காத்து குடும்பத்தை காக்கணும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இங்க நகைச்சுவைக்காக நான் ஒரு கதை சொல்றேன். பல குடும்பங்கள்ல நடக்கிறதா. எங்க பேராசிரியர் அந்த காலத்துல ரொம்ப இலக்கணத்துல துடியா இருந்தவர், கிறிஸ்துவ கல்லூரி. அவர் அந்தாதின்னா என்னன்னு கேட்டோம். அந்தாதி பத்தி நடத்திட்டு இருந்தாரு. நிறைய குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு நடக்கிற உரையாடலாம் அந்தாதி முறையில தாண்டா நடக்குதுன்னு சொன்னோம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நான் உனக்கு சொல்றேன், ஒரு சின்ன உரையாடல் சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும்
ஒரு சண்டை நடக்குது, உரையாடல், வாக்குவாதம் நடக்குது, வாக்குவாதம் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்தாதி முறையில் என்ன சொன்னாங்க, புருஷன் ரொம்ப கோபத்துல மூஞ்ச பாரு அப்படின்னு சொன்னாங்க. மூஞ்ச பாருன்னு. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, பார்த்துட்டு தானே கட்டிக்கிட்டேன். இவரு சொன்னாரு மூஞ்ச பாரு, அவங்க சொன்னாங்க பார்த்துட்டு தானே கட்டிக்கிட்டேன். உடனே அவன் சொன்னான், கட்டிக்கிட்டு தானே படுறேன்னு. கட்டிக்கிட்டு தான் படுறேன்னு. உடனே மனைவி சொன்னாங்க, படு படு நல்லா படு, இதாண்டா அந்தாதின்னு சொன்னாரு. இப்போ பாருங்க, விடாம இந்த பெண் அவங்க அந்தாதி முறையில பேசி அவங்க கணவருக்கு மாறி மாறி பதில் கொடுத்ததுல இந்த குடும்பம் உடைகிறது. அந்த சிக்கல் தீரல, சிக்கல் பெரிதார். உரையாடல்ல வந்து உரையாடல் என்பது ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு ஒரு பழமொழி இருக்கு. 2 பேருக்கு சண்டை வந்தா ஒருத்தர் கொஞ்சம் பொறுத்து போனா 2 பேருடைய நட்பு. இன்னொருத்தர் என்கிட்ட சொன்னாரு, 2 பேரும் மாறி மாறி திட்டுறது, அதுவும் கணவன் மனைவி விஷயத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு சோத்துக்கு பக்கத்துல அந்த பக்கத்துல அந்த அம்மா நின்றுகிட்டு, இந்த பக்கத்துல இவரு நின்றுகிட்டு, இவரு இந்த பக்கத்துல இருந்து இடிக்க, அவங்க அந்த பக்கத்துல இருந்து இடிக்க, சீக்கிரம் முடிஞ்சிடுங்க எல்லாம். அட்லீஸ்ட் ஒருத்தராவது நின்னா இன்னும் அந்த பக்கத்துல இருந்து அமைதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆக உரையாடல் என்பதில் ஒருவர் கோபப்பட்டாலும் அடுத்தவர் அமைதி காக்கவர். நான் பல நாட்களுக்கு முன்பு படித்தேன். தென் கொரியாவும் வட கொரியாவும் நினைக்கிறேன், அவங்கள பயங்கர சண்டை ஆயிடுச்சு. இந்த ஒரு கொரியாவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பக்கத்துல அவங்க நடுவுல ஒரு பெரும் சுவர் இருந்ததா, சீன பெருஞ்சுவர் போல. இந்த பக்கத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த 2 இணையத்தை மறுத்து இந்த பக்கத்துல இருந்து எல்லா குப்பை அழுக்கு எல்லாத்தையும் தூக்கி சோத்து மேல இதை வச்சு அந்த பக்கம் கொட்டுவாங்க. அந்த பக்கமும் அவங்க திருப்பி இவங்க கொட்டுவாங்க. அப்படியே இருந்தது. அப்போ ஒரு தடவைல ஒரு பக்கத்துல இருக்க சில பெரியவர்கள் அறிவுரை சொன்னாங்க, அப்படியே மாறி மாறி நாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, நம்ம இப்ப ட்ரம்ப்பும் ஈரானும் பண்ணாங்கல்ல, மாத்தி மாத்தி பண்ணிட்டு அப்புறம் அமைதி ஒப்பந்தம்னாங்க, அதுலயும் ஒரு பிரச்சனைன்றாங்க. அது மாதிரி நாம இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுக்கலான்னு சொல்லி உடனே இவங்க என்ன சொன்னாங்க, அந்த பக்கத்துல இருந்து அவங்க குப்பையை கொட்ட இந்த பக்கத்துல இருந்து நல்ல அழகான மலர்கள், அழகான பழங்கள், அதெல்லாம் இவங்க கூட பூக்கூட பழப்புரை எடுத்து அந்த பக்கம் கொட்டாங்க. 2 தடவை செஞ்ச உடனே அந்த குப்பையை கொட்டிட்டு இருக்கான், அவன் உள்ள கூட உடஞ்சி போச்சு. சே, நம்ம இவ்வளவு செய்யறோமே, அவங்க பூவை தானே கொட்டுறாங்க, பழத்தை தானே கொட்டுறாங்கன்னு அவன் நிறுத்தி அவர்களுக்குள் அந்த நட்பு வளர்ந்தது என்று ஒரு வரலாற்று குறிப்பை நான் கேட்கிறேன். ஆகவே சிக்கல் தீர்க்க உரையாடலை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் 3வது உணர்வை வெளிப்படுத்த உரையாடல். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு மற்றவரிடத்துல அமைதி ஏற்படுத்துறதுக்கு உரையாடலை பயன்படுத்த வேண்டியதில்லை. உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. ஆனா அதனுடைய முடிவு இப்போ ஊடல் கூடல் என்று நம்ம காமத்துப்பால்ல வள்ளுவர் சொல்றார். ஊடலே வந்து கூடலுக்கு முன்னோடி. இந்த ஊடல் கூடலை, அதுதான் அந்த கடைசி குறள் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கூடலுக்கு முன்னால்தான் ஊடல். இப்போ உணர்வை வெளிப்படுத்த உரையாடலை காமத்துப்பாலில அந்த காதலர்கள் பயன்படுத்துவது வள்ளுவர் நிறைய எழுதிக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச குறள் தான், வழுத்தினால் தும்மினேனாக அழித்தெழுதால் யாருடைய தும்மினியே இருந்தது. தும்முனாலே யாரோ நினைச்சாதான் தும்மல் வரும், அல்லது யாரையோ நினைச்சாதான் தும்மல் வரும். இவர் தும்முன உடனே நல்லா தும்புறீங்களேன்னு சொல்லிட்டு உடனே திடீர்னு ஆமா யார நினைச்சுக்கிட்டு தும்புறீங்க அப்படின்னு. என்னமா நான் சும்மா தும்மல் வந்து தும்முனமா எதுவும் சாப்பிட்டது தெரியாம வாயில உணவு குழல்ல போறது மூச்சு குழல்ல போயிடுச்சு, அதனால தும்முறேன், அது கேட்கறியே சொல்லியிருப்பான். இன்னொன்னு சொல்றான், அழகா ரொம்ப அழகா இருக்கிற இன்னைக்கு, நீ கட்டி இருக்கிற புடவை ரொம்ப அழகா இருக்கு, இன்னைக்கு என்ன ரொம்ப மேக்கப் ஸ்டைல்ல நல்லா இருக்கே உனக்கு அப்படின்னு தலைவன் வந்து கணவன் வந்து மனைவியை பார்த்து அழகா இருக்கேன்னு பார்த்தானாம். அப்படியே பார்த்த உடனே இவளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. கணவர் நம்மள இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறப்ப நம்மள கவனிக்கவே மாட்டாரு, தள்ளட படப்படான்னு போய் புறப்படுவாரு, இன்னைக்கு இன்னும் நம்மள பாக்குறாருன்னு முதல்ல மகிழ்ச்சியா தான் பார்த்தா, திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு.
சரி, யார நினைச்சு பாக்குறீங்க? என்னதான் பாக்குறீங்களா, வேற யாரையாவது நினைக்கிறீங்களான்னு கேட்டான். இதெல்லாம் வள்ளுவருங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. நினைத்து இருந்து நோக்கினும் காயும் எனைத்து உள்ளி நோக்கினீர் என்று நினைச்சு இருந்து பொறுமையா பார்த்தேன். அதுக்கும் கோச்சுக்கிட்டு எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பாக்குறீங்க? நம்ம இன்னைக்கு வித்தியாசமா இருக்க பார்வை. வேற யாரையாவது நினைச்சிட்டீங்களா? வேற யாரையாவது நினைச்சிட்டீங்களான்னு என்ன ரொம்ப இருக்கு. இப்படியெல்லாம் அவர்கள் ஊழல் செய்தாலும் அது பின்னால ஊழலாய் முடியும். மனத்தில் வருகிற உணர்ச்சிகளை அப்படியே அடக்கி கொள்ளுவதல்ல உரையாடல். சொல்ல வேண்டும், அதனுடைய முடிவு ஊழலாக இருக்க வேண்டும் என்கிற குறிப்புகளைத்தான் காமத்துப்பாலில் அவர் மறைமுகமாக உணர்த்துகிறார். அடுத்தது சொன்னா நீங்க ரொம்ப இன்னும் வியப்படைவீர்கள். உரையாடல்ல சொற்கள் தானே உரையாடல் இல்லை, சொல்லாத உரையாடல் இருக்கு. அதுதான் ஆங்கிலத்துல உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. இந்த பாடி லாங்குவேஜை பத்தி பின்னாலதான் இப்போ ரொம்ப அப்படியே அறிஞர்கள்லாம் நிறைய சொல்லிவிட்டார்கள் என்று இப்பொழுது பலரும் சொல்லுகிறார்கள். பாடி லாங்குவேஜ்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அப்புறம் டச், அப்புறம் இப்படி நிறைய இருக்கு. நான் அதை பத்தி நிறைய கம்யூனிகேஷன் வகுப்புலாம் படிச்சிருக்கேன், நடத்திருக்கேன். ஆனா இதையெல்லாம் முன்னோடியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணால பேசலாம். எனக்கு கிறிஸ்டினா ரோசட்டி என்கிற ஆங்கில கவிஞர் எழுதின ஒரு கவிதை நினைவு வருகிறது. The smile starts at the eyes. நம்ம வாயில சிரிக்கிறோம்ல, புன்முறுவல், அது வாயில முதல்ல வரலையா, கண்ணுல இருந்துதான் சிரிப்பு தொடங்குதான். அந்த கண்ணு பேசும். கண் பேசுமே அப்படின்னு திரைப்பட பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. கண்ணோடு, அதுவும் காதலர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, கண்ணாலேயே பேசுவோம். கண்ணும் பேசும், கண் மட்டும் இல்ல முகமும் பேசும்னு இன்னொரு குரல்ல சொல்றாரு, தெரிஞ்சதுதான். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும். கண்ணோடு கண்ணினைன்னா அது பாசிட்டிவா சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்லும். மனசுல கோபம் வந்தா முகம் அப்படியே கடுத்தது காட்டும் முகம் உள்ள. அது முகம் சந்தோஷமா இருக்கிறது முகம் காட்டுறதை விட கோபத்தை தான் முகம் ரொம்ப காட்டணும். ஆக உடல் மொழியாலே உரையாடலுங்கிறது வெறும் சொற்களால் மட்டுமல்ல, உடல் அசைவுகளாலும் பேசலாம் என்பதை வள்ளுவர் நமக்கு உணர்த்துவதையும் நாம் பார்க்கலாம். உரையாடல் உத்திகள். அடுத்த கருத்து என்ன சொன்ன, உறவை வளர்க்க உரையாடல் சொன்னேன். 2வது குறிப்பு சிக்கல் தீர்க்க உரையாடல். 3வது உணர்வுகளை வெளிப்படுத்த உரையாடல் வள்ளுவர். 4வது உடல் மொழியாத உரையாடல். இன்னொன்னு பேசாமலே உரையாடல். சரியா பிடிக்க வாயை திறந்து பேசாமையே நீங்க அவரோட உரையாடலாம். சைகை மொழியான்னு கேட்கலாம். சைகை மொழியும் தாண்டி இருக்கு. சில இடத்துல நாம பேசாம அமைதியா இருந்தோம்னா அதுவே சிறந்த உரையாடல். உங்களுக்கு உதாரணத்துக்கு வீட்டுக்கு போகணும், இறந்த ஒரு வீட்டுக்கு. அங்க போய் அவங்க துக்கத்துல அவங்க இருக்காங்க, வளன்னு அங்க போய், ஐயோ ஐயா எனக்கு எவ்வளவு நாளா தெரியுமா, ஐயாவும் நானும் ஒரே மீட்டிங்ல பேசுறோம், ஐயா எனக்கு எவ்வளவு பாராட்டு கொடுத்துருக்காரு தெரியுமா, அதை இதை நான் அந்த மனைவிட்ட போய் சொல்லக்கூடாது. அவங்க கையை பிடிச்சிட்டு சோ சாரிப்பா அப்படி நெஞ்சுனா நம்ம கேட்கலாம், எப்படி இறந்தாரு, என்ன சும்மா. சில பேர் அங்க போய் வளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன முட்டாள்தனமா பேசுறாரு இருந்தாலும். நான் கூட பல நேரத்துல பல இழவு வீடுகள்ல போய் பார்த்துருக்கேன். வள்ளுவர் கூட சொன்னாரு, பா கல்லாதவரும் நல்லது கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரிய. நீ கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நீ சிறந்த அறிவாளின்னு எல்லாரும். ஆங்கிலத்துல ஒரு ஒரு சுவையான ஒரு பழமொழி மாதிரி இருக்கு. அது என்ன சொல்லுது, better be silent and by your ignorance and open your mouth and confirm it. நீ பேசாம இருந்தீங்கன்னா நீ கொஞ்சம் ஒன்றும் தெரியாத முட்டாள்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசிடலாம், பேசினா அறிவாளின்னு நினைப்பாங்க. நீ வாயை திறந்து பேசி நீ அறிவில்லாதவன்றதை நிரூபிக்காத.
பேசாமல் இருந்து அவை அறிந்து சொல்லுகன்னு ஒருத்தர் குறிப்பு அனுப்புறாரு. அவை அறிந்து சொல்ல வேண்டும். சில நேரத்துல ஒண்ணுமே சொல்லாம இருப்பதே நல்லது. அந்த அவை அறிந்து அமைதி காக்கங்கிறது ஒரு குறிப்பா வள்ளுவர் சொல்றார். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். பயனில்லாத சொல் பேச வேண்டிய சூழ்நிலை வருமானா பேசாம இரு. சும்மா வாய மூடி சும்மா இருப்போதும் என்று சொல்லுது. பேசாமலே அமைதி. இன்னொரு கடைசியா ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். பிறர் சொல் கேட்டு உரையாடல் என்பது பல நேரத்தில் நாம, அதுவும் வயசான நமக்கு முதுமையில பலரும் மறந்து விடுவதுன்னா, உரையாடல் என்பது டூ வே டிராபிக்னு மறந்துடுறோம். நாமே பேசிட்டு இருக்காரு, எதிராளி பேசுறத கேட்கறதே இல்லை. அது தவறு. பிறர் சொல்லை கேட்க வேண்டும். அது கூட வள்ளுவர் அறிவை பத்தி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் சொல்றாரு. அதை கடைசியா சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என் பொருளவாக செலச் சொல்லி தாம் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. நீ மற்றவங்களுக்கு சொல்றத எளிமையா சொல்லு, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும். அதைதான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். உரையாடலை எவ்வளவு எளிமையா உங்களுக்கு வள்ளுவர் சொல்றது சொல்லணுமோ இவ்வளவு நேரம் அதை முயற்சி பண்ணேன். அது வெற்றி பெற்றதான்றதை நீங்க தான் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு, ஆனா மற்றவர்கள் ஆழமான கருத்துக்களை சொன்னால் கூட அதை நல்லா அமைதியா கேட்டு காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கோ. காம்ப்ரிஹென்ஷன், புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்றது எளிமையா சொல்லி அவங்க ஆழமா சொன்னாலும் கேட்டுக்கிறது தான் அறிவு. அதுதான் அறிவினுடைய அடையாளம். ஆக பிறர் சொல் நிறைய பிறர் சொல் கேள் அப்படின்னு நிறைய குறள் இருக்கு. 2-3 எழுதி வச்சிருக்கேன். ஆனா அதையும் நேரம் கருதி நான் நிறுத்துகிறேன். 45 கூட முடிய போகுது. 6 குறிப்புகள் சொன்னேன். நான் எப்பவுமே என்னுடைய உரைகள் ஸ்ட்ரக்சர்டு டாக்ஸா இருக்கும், கட்டமைக்கப்பட்ட உரைகளாக இருக்கும். அதுக்கு எதுக்கு அப்படி நான் அமைச்சுக்கிட்டு குறிப்போட வரேன்னா, இப்போ இன்னைக்கு தஞ்சாவூர்ல அவங்க பெங்களூர்ல கேட்ட மாதிரி கட்டுரையை எழுதி சொல்லி கேட்பாங்க. உடனே அது கட்டுரையை எழுதி கொடுத்துடலாம், குறிப்பு வச்சிருந்தான். 6 குறிப்புகள் சொன்னேன். அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். வள்ளுவர் நமக்கு உரையாடலுக்கு தருகிற உத்திகள் அல்லது ஆலோசனைகள் 6 என்று சொன்னேன். 1, உறவை வளர்க்க உரையாடலை பயன்படுத்துங்கள். சிக்கல்களை தீர்க்க உரையாடலை பயன்படுத்துவோம். உணர்வை வெளிப்படுத்த உரையாடலை மேற்கொள்ளுவோம். உடல் மொழியாலும் உரையாடலாம். உரையாமலே அல்லது பேசாமலே அமைதி காத்தும் உரையாடலாம். பிறர் பேசுவதை கேட்டு உணர்ந்து உரையாடுவோம். இதுதான் உரையாடல் மனித வாழ்வின் வெற்றிக்கு நம்மை வழிநடத்துகிற உரையாடலாக அமையும் என்று சொல்லி, இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் கலைமாமணி செய்யோன் ஐயா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட அறிஞர் அவைக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான உரை. நீங்களே சொன்னீங்க அழகா முடிவுல, ஸ்ட்ரக்சர்டு டாக். உண்மை. ஒரு அவையறிந்து, அதை தானே திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக இல்ல. அதனால ரொம்ப அழகா அதுவும் 6 வகையாக சொல்லி ரொம்ப மனதில் பதியும்படி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இன்னைக்கு சில புதிய அன்பர்கள் வந்திருக்காங்க. முதல்ல அவர்களை பேச வைப்பு பார்க்கிறேன். டாக்டர் எஸ் லக்ஷ்மி தங்கம், வாங்கம்மா. இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளா இருந்தா. இல்லைன்னா ஆடியோல பேசுங்க. லக்ஷ்மி தங்கம் இருக்கீங்களா? உங்களை நீங்களே அறிமுகம் செய்யுங்கள், பேசுங்க. டாக்டர் லக்ஷ்மி தங்கம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா. உங்க வீடியோவும் ஆன் பண்ணலாம். நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. வாங்க. டாக்டர் லக்ஷ்மி தங்கம், எங்க இருந்து பேசுறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. உங்களை அறிமுகம் செய்யுங்க. டாக்டர் லட்சுமி தங்கம் ஃப்ரம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அப்படியா? வாங்கம்மா, பேசுங்க. சொல்லுங்கம்மா. உங்க சரி, இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, அதுல இருந்து நீங்கள் பெற்ற கருத்துக்கள் அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க மாணவர் கனகராஜ் ஒருத்தர் இருக்காரு போலுக்க, அவரு வருவார். எனக்கு மகிழ்ச்சி. ஓப்பன் இன்னும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல நீங்க எல்லாம் வந்ததுக்கு.
Sir, I am from English. I am from English department. ஓஹோ, யூ ஆர் ஃப்ரம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் அதை அட்டென்ட் பண்ணேன் சார். வெரி குட். ஓகே, இதுல வந்து திருவள்ளுவரை பத்தி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். இது நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சதான் அவர், பட் அது ஸ்ட்ரக்சர்டா அது கொண்டு வந்தது பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டா அவர் கொண்டு வந்தாரு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. தேங்க்யூ. நன்றி, நன்றிமா உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு. அடுத்து முனைவர் கனகராஜ், வாங்க. முனைவர் கனகராஜ், உங்களை அறிமுகம் செய்யுங்க, செய்து பேசுங்க. முனைவர் கனகராஜ். எனக்கு மகிழ்ச்சி, ஓபன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிறதுனால அது இரட்டிப்பு மகிழ்ச்சி. கனகராஜ், இல்ல கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் கேட்கல, சரியா சொல்லுங்க. உங்களை அறிமுகப்படுத்துங்க. எங்க இருந்து? விஎல்பி கானகமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? ஆமா சார். சரி, சொல்லுங்க. எந்த துறை? எந்த துறை? இல்ல, நீ யூ பிலாங் டு விச் டிபார்ட்மெண்ட்? அருமையா இருந்துச்சுங்க, நிறைய பதிவுகள் ஐயா சொல்லியிருந்தாங்க. இது திருப்பூரை பத்திய சில இது நிறைய இருந்துச்சு, கேட்க சுவாரஸ்யமா இருந்துச்சு. இது அதாவது ரொம்ப மகிழ்ச்சி கனகராஜ். இன்னும் நல்ல ஒகேட்டிவா நல்ல வாய் திறந்து நல்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு சரியா கேட்கல. நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்களோ அது நம் மனதில் பதியும்படி கொஞ்சம் இன்னொரு தடவை சொன்னாலும் நல்லது, தவறு இல்லை. வாங்க. இல்லைங்க, இப்ப வெளியில போஸ்ட் டைம் ஆச்சு, அதனாலதான் கல்லூரியில இருந்து விடைபெறுறேன். அதனாலதான். சரி சரி, ரொம்ப நன்றி, பரவாயில்ல. இப்ப ஆஸ்திரேலியா அன்பர் நடேசன் முனைவர் நடேசன் சுந்தரனார் அவர்களே, உங்கள் கருத்தை பகிருங்கள். மகிழ்ச்சி ஐயா. இன்றைய உரை மிக மிக சிறப்பாக அமைந்தது. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் அது மிக எளிமையாக, அதாவது அவருடைய நடை மிகவும் சும்மா உரைநடையிலேயே மிக மனதிலே பதியுமாறு மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அதில் குறிப்பாக இந்த அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த திருக்குறள் ஒரு பெரிய ஒரு முத்து எடுக்கிற மாதிரி, இல்லை அது அதில் அகழ்ந்து போய் நம்ம சங்கெல்லாம் எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆழ்கடலில் போய் இப்போ எடுத்துகிட்டு வரணும். இந்த ஆழ்கடலில் போய் அந்த கருத்துக்களை நம்ம கையில் கொண்டு நமக்கு அந்த முத்துக்களை வேர்க்கடலை மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப கொடுத்தாரு. ரொம்ப இலகுவாக இருந்தது எங்களுக்கு, இப்படி போட்டு குறிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. இதில் என்னென்னா, நான் இங்கே நான் ஒரு பொறியியலாளராக இருந்தாலும் நான் ஒரு 16 வருடங்களாக ஒரு அரசாங்கத்துக்கும் இங்கே நிறைய இலங்கை அரசியல் வந்த காரணத்தால் இங்கே தேவைப்பட்டது. இங்கே ஒளிபரப்பு உரைபெயர்ப்பு மற்றும் மொழிபெயர்ப்பு துறையில் நான் இருக்கிறேன். அதில் சேவை செய்திருக்கேன். இன்னும் தொடர்ந்து நான் பகுதி நேரமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். 24 மணி நேரம் வேலை செய்கிறேன். அப்போ எங்களுக்கு உங்களுடைய இது மிக சிறப்பாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டயலாக், மோனோலாக், டயலாக், இந்த மாதிரி எப்படி உரையாடல் இருக்குது, இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. இப்போ நாங்கள் நானும் இந்த ஒரு கற்றேன், அதை பற்றி அதோட அட்வான்ஸ் டிப்ளமா பண்ணேன். இருந்தாலும் நீங்கள் திருவள்ளுவர் இல்லாத பாணியில் சொல்லும்போது மிக மிக சிறப்பாக இருந்தது. என்னுடைய ஒரு வேண்டுகோள், இங்கே எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, இந்த தமிழ் உரையாடல்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் நீங்கள் ஒரு ஒரு கொடுக்கலாம். நீங்கள் எப்படி இதை இந்த 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 டயலாக் மெத்தடை எப்படி 6 வகையாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த 6 வகையான உரையாடல்களை பற்றி நீங்கள் தமிழில் சொன்னால் நாங்கள் ரொம்ப ரொம்ப அதை அனுபவித்து நாங்கள் ரசிப்போம் என்று அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இதே மாதிரி இல்லை, இதை ஒத்த ஒரு டயலாக், ஒரு பேச்சு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி மேலும் மற்றவர்களுக்கு நான் வழிவிடுகிறேன். அவங்களுக்கும் நேரம் கொடுப்பதற்காக காலத்தின் அருமை கருதி மிக்க நன்றிங்க. நடேசன் சுந்தரனார் அவர்களே, அவர் ஆஸ்திரேலியாவில் தொல்காப்பிய தமிழ் மன்றம் நடத்திட்டு இருக்காரு. மிகச்சிறந்த தமிழ் தொண்டு செய்கிறவர்.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைக்கேல் ஃபாரடேக்கு இந்த தகவலுக்காக. அடுத்து நம்ம ஹைதராபாத்ல இணைந்திருக்கிற சுந்தரராஜு. வாங்க சுந்தரராஜு, புவியியல் விஞ்ஞானி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது. அதாவது திருவள்ளுவருடைய உரையாடல் உத்திகள் அப்படிங்கிற தலைப்புல பேராசிரியர் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் உரை அவருடைய தமிழ்நடையே ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்லா ஒரு தெளிந்த நீரோடை போல நல்லா போயிட்டு இருந்தது. 4 வகையான உரையாடல்களும் 6 வகையான உரையாடல் உத்திகளும் நல்லா ஒரு திருக்குறள்ல மட்டும் இல்லாம சங்க இலக்கியத்திலிருந்தும் நிறைய உதாரணங்கள்லாம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப அருமையா நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்தாரு. இது மேலாண்மை படிக்கிறவங்களுக்கு இது அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. மேலாண்மை மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். அவைய குறிப்பு அறிதல், அவையறிந்து பேசுதல், இந்த மாதிரி நிறைய இது சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா. மிக்க நன்றி. நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சுந்தரராஜ் அவர்களே, புவியியல் விஞ்ஞானி இன்று நம்மிடையே தம் கருத்தை சொன்னதற்கு. அடுத்த கலைமாமணி வாசுகி கண்ணப்பன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே நம்ம நடேசனார் அவர்கள் சொன்ன மாதிரி மிக எளிமையா, அதாவது பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை நடைமுறைக்கு கொண்டு செலுத்தக்கூடிய வகையில் அருமையா சொன்னார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 6 பொருண்மையை எடுத்துக்கிட்டு மிக அழகாக அருமையாக, அதாவது எப்படி பேசணும் அப்படிங்கிறத உறவை வளர்க்கக்கூடிய உரையாடலா இருக்கணும், சிக்கலை தீர்க்கக்கூடிய உரையாடலா இருக்கணும், உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உரையாடலா இருக்கணும், உடல் மொழியுடன் கூடிய உரையாடலா இருக்கணும், அமைதி காக்கக்கூடிய உரையாடலா இருக்கணும், பிறர் பேசுவதை கேட்டு அதுக்கு பதில் சொல்ற அந்த உரையாடலா இருக்கணும், நகைச்சுவையுடன் கூடிய உரையாடலா இருக்கணும். இல்லறத்துல எப்படி எல்லாத்தையும் விட நீங்க சொன்னீங்களே அந்தாதி, மறக்கவே முடியாது. அருமையான அந்தாதி. மூஞ்சிய பாரு, பார்த்துதானே கட்டிக்கிட்டீங்க, கட்டிக்கிட்டு தான் படுறேன், படு நல்லா படு, அடாடா, இதை யாரும் மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி, அதாவது ஒரு உரையாடல்ல நம்ம எப்படி அன்பை வளர்த்துக்கலாம், உறவை வளர்த்துக்கலாம், ஒரே ஒரு சொல் எப்படி பிரிக்கவும் செய்யும் கூட்டவும் செய்யுங்கிறத வாழ்க்கையில பலரும் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் பேசும் பொழுது அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய பக்குவம் இல்லாதனால ஒரு சொல் தீப்பொறியாட்டம் அதை பெரிய ஒரு இடர்பாடை உண்டாக்குது. மிக அருமையான கட்டுரை. உண்மையில் இதை நீங்கள் ஒரு கட்டுரையாக ஏதாவது ஒரு மேகசீன்ல போட்டே ஆகணும். இது பலருக்கும் பயன்படக்கூடியது. மனமார்ந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து மாதிரி ஒவ்வொரு தலைப்புல நீங்க பேசுறீங்கன்னா அது அப்படியே ஒரு புத்தகமாவே கொண்டாடணும். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா, நீங்க இந்த கட்டுரை எங்களுக்கு ஒரு கட்டுரை வடிவம் கொடுத்துருங்க. ஏன்னா இப்ப 979 வந்துருது. 10 நூல்கள் வரப்போகுது. இந்த ஆய்வு அரங்கல்ல இடம்பெற்ற கட்டுரைகள்லாம் 10 கட்டுரைகள் ஒரு நூலாக வரும். எப்படி பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்துல இருந்து நாங்க 2 நூல் முடிவிட்டோம், 3வது நூல் வரப்போகுது. ஜூலைல அநேகமா 3வது நூல் கொண்டு வந்துருவோம். இந்த திருக்குறள் ஆய்வரங்குகள் உங்களோட இப்ப 79 முடிஞ்சிருக்கு. 80 முடிந்தனா ஒரு நூல்ல 10 ஆய்வரங்க தொகுப்பு. ஏன்னா ஒவ்வொருவருமே 30ல இருந்து 45 மணித்துறைக்கு கொடுக்குறாங்க. நிச்சயமா நல்ல அருமையான கட்டுரையா வரும். நீங்க ஒரு கட்டுரை எங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட்ல அனுப்பி விட்டுருங்க. வழக்கமா அது சொல்றதுதான். அதனால அது கண்டிப்பா உண்டு. இதற்கு இடையில இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில மாநாடுகள் அங்க நடக்குன்னா அதுக்கு அனுப்புங்க. அது உங்களுடைய சாய்ஸ். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஏன்னா நீங்க நம்ம மயிலை திருவள்ளுவத்தை படிச்சாங்க. அந்த திருவள்ளுவர் இருக்கைக்கு இது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் ஒரு பங்களிப்பாக வெளியிடப்படும். அதனால அது உறுதி. இனி டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள், நான் முன்னரே சொன்னது போல அவர்கள் கணிதவியல் வல்லுநர், பேராசிரியர், அறிவியல் கட்டுரைகள்லாம் தொடர்ந்து எழுதக்கூடியவங்க. பேசுங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு ரொம்பவும் அருமையான ஒரு உரையை கேட்டு மகிழ்ந்தோம். டாக்டர் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் எப்படி அந்த கான்வர்சேஷன் மூலமாக உறவை வளர்த்து கொள்ளலாம், நண்பர்கள் வட்டத்தை விரிவாக்கி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக ஒரு 6 தலைப்புகள்ல திருவள்ளுவர் என்னவெல்லாம் கூறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சங்க இலக்கியங்களிலிருந்தும் மிக அருமையாக சில மேற்கோள்களை எல்லாம் எடுத்துக்காட்டி நாம் எல்லோருக்கும் எப்படி உரையாட வேண்டும், அவை முன் எப்படி உரையாடுவது, 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் அது எப்படி என்பதை எல்லாம் பற்றி மிகவும் விரிவாக விளக்கினார்கள். அந்த உறவை வளர்ப்பது, அம்மா வாசுகி கண்ணப்பன் அம்மா சொன்னதை போல சிக்கல்களை தீர்க்கும் போது உணர்வை வெளிப்படுத்துவது, எப்படி அமைதியா இருக்கணும், அந்த மாதிரிலாம். இப்ப அமைதின்ற உடனே நம்மளுடைய சித்தர்கள் அவங்கெல்லாம் ரமண மகரிஷி கூட அந்த மௌனத்தின் மூலமாகவே உரையாடுவார்கள். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. பகைமையும் கேண்மையும் கண்வுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த கண்களே உரையாடுமா, கண்கள் மூலமாகவே ஒருத்தர் உரையாடலாம். ஒரு கனிவா நோக்குதல், அந்த கண்கள் மூலம் ஒரு அருட்பார்வை பார்த்தல், இதுவே அந்த உரையாடலை வெளிப்படுத்தும். அதன் மூலம் உரையாடலாம்ன்றதுக்கெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. When the mind, heart and organism are completely harmonious, there is silence. இது கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. அந்த மனம், இதயம், அந்த ஒரு அனைத்து உடல் உறுப்புகளும் ஒன்றாக இணையும் போதுதான் ஒரு நல்ல ஒரு உரையாடல் தோன்றும். அந்த ஒரு உறவு மேம்படும், அந்த ஒரு நட்பு வளரும்ன்றத ரொம்ப அழகா அந்த கிருஷ்ணமூர்த்தியோட புக்லயே நிறைய அதை பத்தி பேசியிருப்பாரு. த சைலன்ஸ் ஆஃப் த மைண்ட் இஸ் பியூட்டி இன் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகான கருத்துக்களை எல்லாம் நம்ம அதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். அவையறியார் சொல்லர் மேற்கொள்பவர் சொல்லின் நடைதறிந்த நன்மை அவர், அவையின் தன்மையை அறியாது ஒன்றை சொல்லின் வகையையும் அறியார், சிறந்த படிப்பு அவருக்கு பயன்படுவதில்லை. ஐயா அவர்களோட சொற்பொழிவை நம்ம கேட்டதுனால அவர்கள் அவை அறிந்து எப்படிலாம் நமக்கு அதாவது அதை உள் வாங்கிக்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. நடுவில் அந்த நகைச்சுவையோடும் அம்மா சொன்ன மாதிரி அந்த ஒரு அந்தாதி இதெல்லாம் கொடுத்தது நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன அந்த உரை மனதுல பதியணும். அந்த மாதிரி பேசணும் பேசும்போது. அதே மாதிரி எதிரில் உள்ளவங்க ரொம்பவும் கொஞ்சம் அந்த அவங்களோட நாலேஜுக்கு கீழே இருக்கிற ஒரு கூட்டம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். அங்க போயிட்டு இந்த கோட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னாக்க அது சரியா வராது. அந்த மாதிரி அவை அறிந்து நடக்கணும். பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையும் நன்கு செலை சொல்லாதார்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய இது சொல்லும்போது எனக்கு ஒரு டயலாக்னோட உரையாடல்னோட ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வருது. ஆண்டாளோட திருப்பாவையில அந்த ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வரும். ஒள்ளி திலநகையா இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் இவ்வளவும் எண்ணிக்குறையில் பரிசேலார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் அப்படின்ட்டு அந்த சாங் போகும். லாஸ்ட்ல எண்ணிக்குறையில் தடிந்தேல ரொம்பவாய் அப்படின்னு முடிப்பாங்க. அதுல அந்த டயலாக் ரொம்ப நகைச்சுவையும் இருக்கும், அதே சமயம் ஒரு பொருள் பதிந்து இருக்கும். அந்த மாதிரி கொண்டு செல்வாங்க திருவம்பாவையில. அதுவும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி திருவம்பாவை இந்த திருவாசகத்துல கூட நிறைய வரும், அந்த மாதிரி டயலாக்ஸ் வரும். ஈவன் வள்ளுவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருப்பாரு நிறைய திருக்குறள்கள்ல. அதுவுமே ஒரு டயலாக் தான். அவரே ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட அந்த மாதிரி நிறைய குறள்களை கோட் பண்ணலாம். நேரம் கருதி எனக்கு இந்த பொழுது மிகவும் ஒரு பயனுள்ள பொழுதாக கழிந்தது. ரொம்ப அருமையான உரையை கேட்டு மகிழ்ந்தோம் என்று கூறி சிறப்புரையாளருக்கும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்லா சொன்னீங்க. அடுத்து ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்ற அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் அவர்கள் கேள்வி நாயகர். வாங்க. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? மிக்க நன்றி ஐயா, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு. இன்றைக்கு மிக மிக சிறப்பான உரை. அந்த உரையாடல் நோக்குல திருக்குறள் அப்படிங்கிறது அது ஒரு புதுமையா இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த கருத்துல இது வரைக்கும் ஒருத்தரும் பேசியது இல்லைங்க. அதுல 4 வகையான உரையாடல் அப்படின்னு அவர் பிரிச்சது. அதுல தனக்குத்தானே பேசுது, அதாவது நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை
அதை கேட்டப்புறம் அவருடைய அதை எடுத்துக்காட்டின அப்புறம் எனக்கு வந்து தெலுங்குல, நான் இருக்கிற தெலுங்கு நாடு, இங்க தெலுங்குல வேமனா அப்படின்னு யோகி வேமனா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு. அவருடைய பத்தியம் அதுல வந்து ఉప్పు కప్పురంబు నొక్క పోలిక జుండు చూడ చూడ రుచుల వేరు புருஷலந்து புண்ணிய புருஷலு வேறையா விஸ்வதாபிராம வினுவிரமயமாக. மக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கிறார்கள். ஆனால் மேலோட்டமான கணிப்பது இந்த உப்புக்கும் கற்பூரத்துக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் வெள்ளையா, ஆனா அதனுடைய ருச்சி வேற இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களுள் மனிதர்கள் மாணிக்கமாக திகழ்வார்கள். அவர்களை யார் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சொல்லிக்கிறார் அந்த வேமனா. எல்லாமே அந்த மாதிரி ஒரு 100 பதிகங்கள் அந்த மாதிரி இருக்கிறது. ரொம்ப அதுதான் அது ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து இவர் முனைவர் மோசத் அவர்கள் நிறைய இதுல தமிழ் சித்தர் பாடல்கள், அதுக்கும் விவிலியத்துக்கும் அது உள்ள கருத்துக்கள் அதை பத்தி கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. அது ரொம்ப புதுமையாக இருக்கிறது. நீங்க அது எப்போ எத்தனை வருஷம் முன்னே எழுதியிருக்கலாம், பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புதுமையா இருக்கிறது. அதை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அது ஒண்ணும். அப்புறம் மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு பேரு சேர்த்து வச்சிருக்காரு. அதனுடைய பெயர் காரணம், அதனால ஏதாவது வாழ்க்கையில் எங்கேயாவது சுவையான சம்பவங்கள் ஏதாவது நடந்ததா? அது கேட்டு அதை பத்தி சொன்னா பரவாயில்ல. நல்ல, அதாவது அருமையான நல்ல கேள்வி ஐயா, அருமையா கேட்டீங்க. நான் முதல்ல சொல்லுதான் மைக்கேல் ஃபாரடேன்னு கேட்டா பேசுங்க. நீங்க உங்களுக்கு அன்மியூட்ல இருக்கா? நீங்க இப்ப அன்மியூட் பண்ணிக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய எல்லா வாழ்த்துறைகளுக்கும் ரொம்ப நன்றி. 2-3 கருத்து நானே மீண்டும் பதில் சொல்றதுக்கு தலைவர்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். அவர்களே கொடுத்தது நன்றி. இப்போ கடைசியில இருந்து முதலுக்கு வரலாம். ஐயா கோபாலன் ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய பேர் வந்து பெற்றோர் கொடுத்தது. இது வந்து எங்களுக்கு வந்து திருச்சபையில ஞானஸ்நானம்னு சொல்லுவாங்க, அப்போ வச்ச பேருங்கிறதுனால அந்த நான் எந்த புனைப்பெயரையும் வைத்துக்கொள்ள எனக்கு மனம் துணியவில்லை. உங்களுக்கு சொன்னா வியப்பா இருக்கும். ஓமை கவிஞர் சுரதா என் மேல ரொம்ப என்ன ஒரு தந்தை போல நேசித்தவர். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, இத பாரு, நீ இந்த மைக்கேல் ஃபாரடேன்னு பேர் வச்சுட்டு தான் எல்லாம் இந்த பேரை எல்லாரும் பாராட்டுவாங்க, ஆனா அவர் மட்டும் பேர் நல்ல பேர் தான், ஆனா நீ தமிழ்நாட்டுல தமிழ் இலக்கிய உலகத்துல நல்ல பேர் வாங்கணும்னா வேற ஒரு புனைப்பெயர் வச்சுக்கோ, நல்ல தமிழ் பேரை வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு வந்து புகழ் கிடைக்கும்னு சொல்லுவாரு. அப்ப நான் சொன்னேன், இது சென்டிமெண்டலா, இது வந்து இறைவன் திருமுன்னர் வைத்த பெயர், பெற்றோர் வைத்த பெயர், அதை மாற்ற விரும்பலன்னு சொல்லுவேன். ஆனா நான் அறிவியல் இன்னொரு அறிஞர் அவர் ஒரு புஸ்தகத்துல எழுதினாரு, இவர் விஞ்ஞானியின் பெயரை வைத்துக் கொண்டு மெய்ஞானி போல பேசி கொண்டிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார் என்று டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் சொல்லுவார். இதுல என்ன மகிழ்ச்சின்னா, இந்த மைக்கேல் ஃபாரடேங்கிற பேரை எங்க அப்பா அம்மா அந்த காலத்துல எங்க பிரதருக்கு பேரு கோகேல்னு வச்சாங்களாம். அதுக்கு அடுத்தது ரைம்ஸா வரணும்னு திடீர்னு எங்க பிரதரே என்னை விட மூத்தவர் மைக்கேல்னு சொன்னாராம். அப்ப எங்க அப்பா வந்து மைக்கேல்னு சொல்லாம மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சயின்டிஸ்ட் பேரை சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நான் அறிவியல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப அறிவியல் பாடத்துல ஆர்வம் இல்லை, இலக்கியத்துல தான், மொழியில தான். அதனால தமிழ் படித்தேன். ஆனா என்னமோ தெரியல, இறைவனுடைய திருவிளையாடல், இந்த மைக்கேல் ஃபாரடே என்பவர் ஒரு பிசிக்ஸ் சேர்ந்த ஒரு அறிஞர், பிசிஷியன் இல்ல, பிசிசிஸ்ட். என்னுடைய மனைவி பிசிக்ஸ் ப்ரொஃபசர். அப்படி அமைந்தது. திருமணத்துக்கு பேசி, காதல் திருமணம் அல்ல, எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் தான். அதனால போற இடத்துல எல்லாம் வந்து கேட்பாங்க, நீங்க மைக்கேல் ஃபாரடேன்னு பேர் வச்சுட்டு கவிஞராகவும் பேச்சாளராகவும் இருக்கிறீங்களான்னு. அதனாலதான் என் மனைவி வந்து அறிவியல் பேராசிரியை என்று சொல்லுவேன். எங்கள் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது, என்கேஜ்மெண்ட் நடந்த பிறகு லேடி டாக் மதுரை கல்லூரியில என் மனைவி பேராசிரியா இருந்தார்கள், பிசிக்ஸ் பேராசிரியரா. இது அங்கிருந்த மாணவிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வகுப்புகள் அவங்க போன போது போர்ட்ல வந்து வாட் இஸ் ஹூ டிஸ்கவர்டு ஃபாரடேஸ் லா அப்படின்னு போர்ட்ல எழுதி வச்சிருந்தாங்களாம். குறும்பாக அந்த மாணவிகள். அதுபோல அப்படி ஒரு இயற்கை இறைவன் கூட்டி வைத்தான். அவர்களும்
பாடகி, அவங்களும் எங்க தமிழ் பணியை ஊக்குவிக்கிறார்கள். அதோட ஐயா அவர்கள் வந்து என்னுடைய தமிழ் சித்தர் பற்றிய ஆய்வை பத்தி சொன்னாரு. அவங்களை தெரிந்து கொண்டு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து மறுபதிப்பு செய்யப்படவில்லை. கடந்த சில ஆண்டுகளா அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கல. அது 2000 வெளியிட்டது. மறுபதிப்பு விரைவில் வரும். ஆனால் அந்த ஆய்வேட்டின் அடிப்படையில் மதுரையிலிருந்து வெளிவருகிற தமிழ் அணங்கு என்கிற இதழில் தமிழ் சித்தரியமும் கிறிஸ்தியமும் ஒப்பாய்வுன்னு தொடர்கட்டுரைகள் எழுதினேன். அப்படி ஒரு 12 தொடர்கட்டுரைகள் நூலாக தொகுக்கப்பட்டு அண்மையில அந்த சந்திரோதயம், மதுரை சந்திரோதயம் பதிப்பகமே வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சில படிகள் தான் இருக்கின்றன. ஒருவேளை ஐயா என்னுடைய முகவரி நான் அந்த எண் கொடுக்குறேன். அந்த முகவரிக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த படி ஒன்றை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சித்தர்களை பற்றி தனி நிலையிலும் ஒப்பாய்வு நோக்கிலும் நிறைய கட்டுரைகள், நிறைய உரைகள், அப்புறம் பயிற்சி வகுப்புகள் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால பின்னொரு சமயம் அப்படி ஒரு தலைப்பு வாய்த்தால், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது பற்றி கருத்துக்களை சொல்லலாம். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு உங்க முகவரி அனுப்புனீங்கன்னா என்னுடைய நூலை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அது உங்களுக்கு பல புதிய செய்திகளை தரும். அதை பற்றி தினமணி, தினமலர், தினத்தந்தி எல்லா பத்திரிகையும் அதை விமர்சனம் எழுதி நூல் மதிப்புரையில அவங்க எல்லாரும் சொன்ன கருத்து என்னன்னா, மத நல்லிணக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த நூல் இந்த நூல். இந்த 2 பேரிலக்கியங்களையும் இவ்வளவு அழகா ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார் ஆசிரியர். ஆகவே அந்த நூலை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி திருக்குறள் பற்றி, வள்ளுவர் பற்றி கடந்த சில ஆண்டுகளாக நான் பேசிய பல உரைகள், ஒரு 10 உரைகளுக்கு மேல அது வந்து நூலாக தொகுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நூல் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி போன மாதம் வெளியிடணும்னு நினைச்ச முடியல. அதனால ஓரிரு மாதங்களில் அதை தயாரிப்பேன். இப்பொழுது நிச்சயமாக நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கும் அது தெரிவித்து அந்த வாழ்வியல் நோக்கில் வள்ளுவர் என்ற அந்த என்னுடைய 10 உரைகள், இன்னைக்கு பேசின மாதிரி நான் பல இடங்கள்ல பேசின உரைகள் தொகுக்கப்பட்டு நூலாக நான் வெளியிடும் போது உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். இதுல கடைசியா நான் பேசின ஒரு உரைய இவர்களா கூட ரொம்ப கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப முயற்சி கொண்டார். அது என்னன்னா, இந்த தலைப்போட தொடர்புடையது. பேச கற்றுக் கொடுக்கும் பேராசான் வள்ளுவர்னு. நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, சாதாரண இதுன்னு. அதுல இருந்துதான் நான் இந்த உரையாடலை டெவலப் பண்ணேன். அது பொதுவா நாம் எப்படி பேச வேண்டும், புண்படாமல் பேச வேண்டும், மனதை பண்படுத்த பேச வேண்டும் என்றெல்லாம் எழுதின பேசின அந்த உரையினுடைய ஒரு வளர்ச்சி நிலையாக தான் இன்றைக்கு இந்த உரையாடல் உத்திகளை நான் தயாரித்தேன். இதற்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு நன்றி. இதை நிச்சயமா கட்டுரையாக்கி அந்த பெங்களூர் மாநாட்டுக்கு அனுப்புறேன். ஐயா கிட்டையும் செய்யோன் ஐயாட்டையும் நான் விரைவில் அடுத்த சில நாட்களில் சமர்ப்பிக்கிறேன். அதை அவர்கள் தகுந்த வகையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். நீங்க கொடுத்த ஊக்கத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க பேராசிரியர்களே. இன்னும் ரொம்ப அருமையான ஒரு குரல், அது நீங்க சொன்ன மாதிரி நான் நினைத்து பார்க்கிறேன். எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவிப்பார். அடாடாடா இல்ல, அதுல என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீ நிறைய பேசாத, அவங்கள பேச வை, அவங்க என்ன சொல்றாங்கிறத கேளு. இதை விட ஒரே என்ன சொல்ல முடியும் இல்ல? நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பது உண்டு. எனக்கு இந்த குறளும் இதே போல இன்னொரு குறளும் ரொம்ப பிடிச்ச குறள் என்னன்னா, இனருழ்த்து நாரா மலர் தாம் கற்றது உணர விரித்துரையாதார். நீ எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும், இப்ப இவ்வளவு நேரம் இல்ல நீங்களாம் என்ன சொன்னீங்க, நானும் 30 வருஷத்துக்கிட்ட பேராசிரியரா இருந்துட்டேன், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்கேன், 15 நாடு போயிருக்கேன்னாலும் கேட்கிறவங்களுக்கு செலக்ட் சொல்லி, வள்ளுவர் அடிக்கடி சொல்றாரு செலக்ட் சொல்லின்னு, காதுல நுழையிற மாதிரி மனசுல நுழையிற மாதிரி செல்லும்படி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலைன்னா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா என்ன பிரயோஜனம்? உனக்குதான் அந்த அறிவு பயன்படணும். மற்றவங்களுக்கு அது பயன்படுற மாதிரி சொல்லலைன்னா நீ காகிதப்பூ, பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்றாரு. அதையே தான் இங்கேயும் மற்றவங்க பேசும்போது அவங்க எவ்வளவு நுட்பமான பொருள் சொன்னாலும் கேட்கோ, நீ ஆனா திருப்பி சொல்லும் போது அதை எளிமைப்படுத்தி அழகா அவங்களுக்கு அந்த கேட்கிற ரீடபிலிட்டிங்கிறாங்களா, அது மாதிரி கேட்கிற மாதிரி சொல்லு
என்று சொல்லுகிற இந்த 2 குறளும் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதை அருமை நீங்களும் அருமை. வழிமொழிந்ததற்கு நன்றி. அதாவது இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கறதுல ரொம்ப பிடிக்கும். இல்ல என்னன்னா நிறைய Correct. லெக்சர்ஸ் கொடுக்க போகும்போது நீங்கள் வாசமுள்ள மலர்களாக ஆக வேண்டுமா ம் பேசுவதற்கு சொன்னோம்ல, அதுதான் இணர் ஊழ்த்தும். இந்த ஊழ்த்துங்கிற சொல் பாருங்க, ஏன்னா கோபாலன் ஊழ்த்துங்கிற சொல் இணர்னா கொத்து கொத்தா பூத்து இருக்குமா, ஆனா வாசம் இல்லையா. வாசம் தான் இணர் இருக்கு. ஊழ்த்தும் நாரா மலர் அணையர்ங்கிற நாயர். கற்றது உணர விரித்து விரித்து உரையார் உரையார். 4 ஆஸ்பெக்ட் சொல்லுவார். ஆனா அதுதான் திருக்குறளை பத்தி திரும்ப திரும்ப படிச்சாலும் ஆமா. நமக்கு அதுதான் அதான் வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. அது ஒரு பாடல். திரைப்படம். ஆமா, திரைப்பட பாடலும். ஆமா, திரைப்பட பாடல். ஆனா இந்த இடத்துல பாருங்க, வாசமுள்ள மலராக நீங்கள் ஆக வேண்டுமா. அது இந்த இடத்துல ஒரு சுவையான தகவல். நான் வந்து வானொலியில படி செய்யறேன். என்னுடைய துணைவியார் தொலைபேசி துறை, அவங்க ஜெனரல் மேனேஜரா இருந்து she was deputed as a principal circle telecom training center. She was about to give a first lecture. என்ன பேசலான்னு ஒரு எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க ஊருக்கு நான் முதல் லெக்சர் கொடுக்குறேன், என்ன பேசலாம். அப்ப நான் சொன்னது இந்த குறள் தான். யூ டாக் அபவுட் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அப்ப மலர் உள்ள வாசம் உள்ள மலராக நீங்கள் மலர வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஹேவ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பாருங்க திருவள்ளுவர் என்ன அழகா சொல்றாரு சொல்லுண்மை அதிகாரத்துல, முழுமையா இல்ல. அந்த நீங்க உரையாடலுக்கு என்னென்ன வகையெல்லாம் எடுத்து சொல்லிருக்கீங்க. அது கூர்ந்து உங்க கட்டுரைய அனுப்பி வைங்க, அனுப்பி வைங்க. உங்கள் கட்டளைக்கு கட்டாயம் கீழ்ப்படிவேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. ஆமா ஆமா, அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நன்றி டவுல, அதாவது கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணாஜம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், முதல்ல உங்க கருத்தை சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. உங்க கருத்தை சொல்லி அதனை தொடர்ந்து நன்றி உரை சொல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது. அதாவது கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்பார் வள்ளுவர். அந்த மாதிரி ஐயா அவர்களுடைய உரை கேட்கறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் நான் கேட்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு எளிமையாக இனிமையாக, அது மட்டும் இல்ல, அதாவது இந்த இயல்பான நடையில வந்து வாழ்க்கை நடைமுறைகளை அழகா எடுத்து சொன்னாங்க. அதாவது உறவுகளை மேம்படுத்த, சிக்கலை தீர்க்க, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த, அதுக்கப்புறம் நீ மௌனமா கூட இரு, உடல் மொழியை எப்படி, அதாவது சில பேர் சொல்லுவாங்க உங்க பாடி லாங்குவேஜ் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து தேர்ச்சி எடுக்கும்போது அவங்க வந்து வகுப்பு எடுக்க வருவாங்க. அப்ப எடுக்கும்போது சொல்லுவாங்க அவங்க நல்லா பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்து அவங்களை வந்து அந்த தகுதியை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த உடல் மொழி எப்படி மௌனமாக இருக்கிறது, அது மட்டும் இல்ல, சில நேரம் எனக்குமே அந்த பழக்கம் உண்டு. அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் பேச தொடங்கிடுவேன். அதனால ஐயா அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவங்க பேசுறதை கேட்டுட்டு நீங்க பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அந்த கருத்துக்கள் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறது எல்லாரும் அறிந்தாலும் புதியதாக சொல்வதை போல மிக அழகாகவும் தெளிவாகவும் இனிமையா சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு இது ஒரு நான் வந்து இணையத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த நல்லது ஒரு வாய்ப்பை வந்து நான் தவறிடாம இன்னைக்கு கலந்துகிட்டதுக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய முறையான நன்றி உரைக்கு வருகின்றேன். நன்றி ஐயா. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்திய திருக்குறள் ஆய்வரங்கம். இது 79வது தொடர் நிகழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து உரையாடல் உத்திகள் என்ற தலைப்புல வந்து நடைபெற்ற ஒரு இணைய வழி கருத்தரங்கம் இது. அனைவருக்குமான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவிக்கின்றேன். இன்று பேராசிரியர் கிறித்துவ கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்கள், அவங்களுடைய பேருக்கு விளக்கம் ஐயா கோகுலன் ஐயா. அதான் வராத கருத்துக்களை வர வைக்கிறது வல்லவர் அவரு. அதனால அந்த பேருக்கான அர்த்தம், என்னைய கூட நிறைய பேர் கேட்பாங்க எப்படி உங்களுக்கு பூங்கோதையில பேர் வச்சாங்க அப்படின்னு, தமிழ் இலக்கியத்துறைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முதல்ல வந்து நேர்முக தேர்வுக்கு போகும்போது என்னை கேட்ட அந்த தாளாளர் கேட்ட கேள்வி அதுதான், எப்படிமா பேர் உங்களுக்கு வச்சாங்க அப்படின்னு. எனக்கு அப்ப தெரியல. அது மாதிரி
ஐயா அவர்களுடைய கேள்வியினால ஒரு நல்ல பதில் கிடைச்சது. அது இல்லாம இயற்பியல் துறை பேராசிரியர் வந்து கூட ஃபாரடே அப்படிங்கிறதுல இணைஞ்சிருக்கிற ஐயா நகைச்சுவையா நல்லா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. அழகாக வந்து சங்க இலக்கியத்தோட மேற்கோள் உரையாடல் உத்திகள்லாம் சங்க இலக்கியத்துல நிறைய இருக்கு. அது தலைவன் தலைவி பேசிக்கிற மாதிரி அந்த உரையாடல் எல்லாம் மேற்கோள் காட்டி அந்த திருக்குறள்ல உரையாடல் உத்திகள் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு நான் மீண்டும் நன்றி கூறி கொண்டு இருக்கின்றேன். அதே போல வந்து இங்கே அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் எப்போதும் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து அப்படியே இனிமையா கேட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழகா சொல்றதுல வல்லவங்க அம்மையார் அவர்கள் பெண்ணிய ஒரு சிந்தனையாளராக எல்லோருக்கும் முன்னோடியா இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அது போல வந்து திருவள்ளுவர் இருக்கை செயலர் தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகம் வையாபுரி உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்களுக்கும் நன்றி. அம்மையாரை வந்து திலகவதி அம்மையார் வந்து அறிமுக உரை நிறுத்தியாக ஐயா அவர்கள் சொல்றார்கள். நான் அப்போது இணையவில்லை. அம்மையார் அவர்களுக்கும் அதாவது தமிழ்நாடு அவங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் திலகவதி அம்மையார் அவர்களுக்கும் நன்றி. அதே போல தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்கள் பதிவாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாய்ப்பு. சேவரத்னா கலைமாமணி ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். அவருடைய இனிய இந்த ஒரு திருமண நாள். நாங்க வந்து நேர்ல அதை முக்காசி இணைஞ்சதுக்கு அதுவே முக்கியமான காரணம். அதனால ஐயா அவர்களோட வந்து வாழ்க்கையில அம்மா ராஜேஸ்வரி அம்மையாரோட என்றுமே இதே போல நம்மளை வழி நடத்தி அவரோட திருவள்ளுடைய வழியில வாழ்வாங்கு வாழணும். வற்றாத அன்போடு வளமான நட்போடு என்னைக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புக்காக. அதே போல வந்து இங்கே அணுவியல் விஞ்ஞானி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல ஒரு கேள்வி எழுப்பி ஐயா அவரிடமிருந்து சிறந்த பதிலை பெற்று தந்தார்கள். அதுதான் அவங்களுடைய அந்த சிறப்புனா ஐயாவுக்கு அதுதான். அதனால அவரை வந்து எங்களோட பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அதே மாதிரி பேராசிரியர் செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து நடக்கிற அந்த கருத்துரையை ஒட்டி பல செய்திகளை வந்து கொண்டு வந்து சொல்லுவாங்க. அது அவங்களுடைய சிறப்பு. அதுதான் அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய அதாவது பேராசிரியர் செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. ஹைதராபாத்திலிருந்து சுந்தரராஜா வந்து தகவலும் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கருத்துரையும் சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. கேட்க வேண்டாம், மெல்பர்ன்ல இருந்து அவங்க சுந்தர் நடேசன் ஐயா அவர்கள் வந்து சிறந்த தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். தொல்காப்பிய மன்றத்துடைய தலைவர், ஆசிரியர் தமிழ் மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர். ஐயா அவருடைய பேச்சை கேட்டு நீங்க எங்களுடைய மன்றத்தை பேசுங்க. ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதாவது எனக்கு கிடைத்த இன்பம் எல்லோருமே பெறட்டுமே அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல ஐயா அவர்கள் அந்த வாய்ப்பினையும் அந்த வேண்டுதலையும் கோரிக்கையும் வைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இங்கே பலர் இன்று இணைந்திருந்தார்கள். லட்சுமி தங்கம் அம்மையார் அவர்கள் இணைந்திருந்தார்கள். முனைவர் கனகராஜ் அவர்கள் இங்கே இணைந்திருந்தார்கள். அதே போல வந்து லதா எப்போதுமே இணையக்கூடிய அம்மா பேராசிரியர் லதா அவர்கள் இணைந்திருந்தார்கள். முனைவர் தேவி அம்மையார் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அப்படி இணைந்து சிறப்பித்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இனியதொரு இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த இனிய நாளில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நல்ல அருமையான ஒரு தொகுப்பை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதாவது பூங்கோதை அவர்களுக்கு இனி அடுத்த வருகிற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆஸ்திரேலிய, அதாவது இதுதான் முக்கியமா சொல்லணும். இந்த பாருங்க, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் சென்னை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், அதாவது ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றம், அதனுடைய நிறுவனர் தான் நம்ம முனைவர் சுந்தரேசன் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில தலைப்பு என்ன தெரியுமா? தொல்காப்பியர் காட்டும் பண்டை தமிழரின் போர் மரபுகள். இது என்னைக்கு? வருகிற செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. ஆஸ்திரேலிய நேரம் தான் 7:30 இருந்து 9:30. தலைப்பு மீண்டும் சொல்கிறேன், தொல்காப்பியர் காட்டும் பண்டை தமிழரின் போர் மரபுகள். இது பற்றி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்காப்பிய இருக்கை அலங்கரித்த மேனாள் தகைசால் பேராசிரியர் முனைவர் திருஞான சம்பந்தம் அவர்கள், நமது நடேசன் சுந்தரனார் தான் அதுக்கு தலைமை ஏற்கிறார். வழக்கம் போல் மற்ற அன்பர்கள் நமக்கு கூடிய அந்த நிகழ்ச்சியில் அலங்கரிப்பார்கள். மறக்காமல் எல்லோரும் வாருங்கள் என்று நினைவுபடுத்தி, அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி
உங்க அன்பர்களுக்கெல்லாம் ஒரு தகவல், மயில் இந்த திருக்குறள் ஆய்வரங்க கட்டுரைகள் அனைத்தும் நூல் வடிவில் வரும். உரியவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 10 ஆகையினால இது 79 ஆச்சு, இப்ப 80 வந்த உடனே 8 நூல்கள் வரும். அதனால நாம் எதுவுமே நம்ம காற்றில் கரைந்து விடக்கூடாது. அது ஆவணமாக அலங்கரிக்கப்பட வேண்டும் நூலகத்தை. அதுதான் பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் என்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல நாம வைத்திருக்கிறோம். அதுலேயும் 5000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன. பேராசிரியருக்காக சொல்லுகிறேன், மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்களுக்காக. அது திருக்குறளில் சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஆரம்பிச்சிடும். டிப்ளமா கோர்ஸ் அடுத்ததுல தொடங்கிடும். ஏன்னா இப்ப அங்க துணைவேந்தர் நியமிக்கப்படாதனால அது அப்படியே பாதியில் இருக்குது. அது நிச்சயமாக வரும் என்று சொல்லி பன்னாட்டு திருக்குறள் இணையமும் முழு அதை ஒரு அரிமா ரோட்டரி சங்கம் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக நிறைவேறும். மீண்டும் நாம் அனைவரும் வருகிற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10 மணித்துறைக்கு முன்னதாக வருமாறு அன்போடு வேண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.